இந்த நாளிலுமாய் நாம் யாவரும் சேர்ந்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 56, சாங் நம்பர் 56. நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? Psalm 56. Be merciful to me, my God, for my enemies are in hot pursuit. All day long they press their attack. My adversaries pursue me all day long. In their pride many are attacking me. When I am afraid, I put my trust in you. In God those words I praise. In God I trust and am not afraid. What can mere mortals do to me? All day long they twist my words. All their schemes are for their ruin. They conspire their luck. They watch my steps, hoping to take my life. Because of their wickedness, do not let them escape. In your anger, God, bring the nation down. Record my misery. List my tears on your scroll. Are they not in your record? Then my enemies will turn back when I call for help. By this I will know that God is for me. In God, whose words I praise, in the Lord, whose words I praise. In God I trust and I am not afraid. What can mere man do to me? I am under vows to you, my God. I will present my thanks offering to you. For you have delivered me from death and my feet from stumbling, that I may walk before God in the light of life. Amen. Amen. தயவுசெய்து அமரலாம். இந்த காலவேளையிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த சங்கீதத்திலிருந்து பல முறை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிச்சத்திலே அவருடைய வழிநடத்தின்படி நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தை எழுதினவர் தாவீது. அதனுடைய தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதிலே தாவீதை காத்தூரில் பிடித்தபோது அவர் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே இருந்து இந்த பாடலை அவர் பாடுகிறார். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நீங்கள் இப்போ நான் எதையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு புரிதலுக்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். ஒரு தமிழ் கவிஞர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதினார். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை அப்படிங்கிற மாதிரி
ஒரு பாடலை எழுதினார். இங்கே தான் தாவீது தான் சொல்கிறார், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நிறைய கவிஞர்கள் வேதத்திலிருந்து நிறைய பாடல்களை இங்கேருந்து எடுத்து தான் பாடல் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு. ஏன்னா அதில் ஒரு உண்மை இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக இருப்பதனால அந்த உண்மை மக்களிடம் போகும்பொழுது அது எல்லோரையும் ஈர்க்கக்கூடியதாக, கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, உள்ளத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஒரு தமிழ் கவிஞர் முன்னாடி ஒன்று எழுதியிருக்கார். திருமணத்தை பற்றி எழுதும் பொழுது, இருமணங்கள் இணைந்து திருமணமாக மாறினது அப்படின்னு சொல்லி எழுதினார். அது ரொம்ப ரீச் ஆச்சு. இருமணங்கள் இணைகிறது தான் திருமணம். இது ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காரு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமானது, அது ஆவியாயும் ஜீவனுமாயும் அது இருக்கிறது. அல்லேலூயா. அது எந்த ரூபத்தில் யார் வழியாய் போனாலும் அது ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை தொடக்கூடியதாய் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஒரு தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நித்தமும் எனக்கு போராட்டம். சொல்கிறோம்ல, எங்கே பார்த்தாலும் எனக்கு போராட்டமாக இருக்குது. திரும்புகிற பக்கமெல்லாம் எனக்கு எதிரிகள் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க. தேவையில்லாமல், காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். என்னை ஒடுக்க பார்க்குறாங்க, என்னை விழுங்க பார்க்குறாங்க, என்னை நசுக்க பார்க்குறாங்க, என்னை கேவலப்படுத்த பார்க்குறாங்க, என்னை அவமானப்படுத்த பார்க்குறாங்க, இல்லாது பொல்லாததை சொல்லுகிறாங்க. அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு மனுஷனுக்கு வரும்பொழுது, ஒரு மனுஷன் நம்மளை விழுங்கணும்னு தேவையில்லை, நம்முடைய பலனை, நம்முடைய ஜீவனை அதை குன்றி போகும்படியாக செய்வதே ஒரு மனுஷன் நமக்கு அழிவை கொடுப்பதற்கான சமம். அந்த அனுபவம், அந்த பாதிப்பு ஒரு மனுஷனை செயல்பட முடியாத அளவுக்கு, இனிமேல் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை செய்ய போகிறேன், இனிமேல் என்ன நடக்க போகிறது, அந்த நிலைமை தான் அவர் சொல்கிறாரு. மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். இந்த அனுபவம் நமக்கு போர்னா வில் எடுத்து வாள் எடுத்துக்கிட்டு அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட வர்றது தான் இல்லை. இழிச்சொல், பழிச்சொல், இல்லாது பொல்லாதது ஒருத்தன் நம்மேல் சொல்லும் பொழுது, கேவலப்படும் பொழுது, தூற்றும் பொழுது, மற்றவர்கள் நம்மை பற்றி தூற்றும் பொழுது, சம்பந்தமே இல்லாமல் நம்ம பேரை தூற்றுவாங்க. ஒரு விஷயத்தை நல்லது தான் நம்ம சொல்லியிருப்போம், நல்ல விஷயத்தை தான் எடுத்து சொல்லியிருப்போம், அதை புரிஞ்சிக்க முடியாமல் அவரா ஐயோ அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க நாட்டில். கசப்பானது தான் நோயை தீர்க்கும். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். எவ்வளோ விஷயத்தை நம்ம அனுதினமும் கேட்கிறோம், எவ்வளோ விஷயத்தை அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம், கேட்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அதில் எது உண்மைன்னு பார்க்காமே நம்ம தடுமாறுறோம். சில விஷயத்தில் தடுமாறி போயிடுறோம். யார் சொல்கிறாங்க, யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம், அதை நம்ம கேட்கலாம். ஆனால் சிறியவங்க, பெரியவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, அனுபவம் உள்ளவங்க, அனுபவம் இல்லாதவங்க, யார் வேணாலும் எதை சொல்கிறதை நம்மளால் கேட்க முடியும். ஆனால் அதில் மெய்ப்பொருள் இருக்கிறதா, ஒரு உண்மை இருக்கா, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா கூடாதா என்ற அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இந்த புரிதல் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அவங்க சொல்லிட்டாங்க, அதனால் நான் கேட்டேன், அவங்களே சொல்லிட்டாங்க, யார் என்ன சொன்னா என்ன, என்னுடைய கீழ்ப்படிதல் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமே இருக்க வேண்டும். என்னுடைய உண்மை கர்த்தருடைய வார்த்தையை ஒட்டினதாக இருக்க வேண்டும். என்னுடைய உயர்வு கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த புரிதல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னா அதில் நம்ம
நிலைச்சு நிற்கணும்னு சொன்னால், உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது நாம் தனி மனுஷனாக அந்த உலகத்தில் வாழல. ஆண்டவர் வாழ வைக்கல, இந்த சமூகத்தில் தான் வாழ வைத்திருக்கிறார். இந்தியாவில் தான் வாழ வச்சிருக்காரு, அதுலேயும் தமிழகத்தில் தான் வாழ வச்சிருக்காரு, அதுலேயும் அண்ணா நகரில் தான் வாழ வச்சிருக்காரு. இந்த ரெகபத் பெனியல் திருச்சபையில் தான் நம்ம அங்கமாக இணைச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு உயர்ந்த நோக்கம் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை, வாழ்வின் சூழ்நிலைமையிலே எத்தனை போராட்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், சிறுமைகள் வந்தாலும் அதன் மத்தியிலே நம்முடைய சாட்சியை இழந்து போகக்கூடாது. மனுஷன் நம்மளை விழுங்க பார்க்கிறான். அவர் எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடம் விண்ணப்பமாக சொல்லியிருப்பார், பாடலாய் சொல்லியிருப்பார். நான் போன ஆராதனையில் பிள்ளைகள் பாடிக்கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு பாடலையும் அங்கே நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த மாதத்தில் எழுப்புதலை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எழுப்புதல் அடைவதை குறித்து அநேக காரியங்களை பேசுகிறார். நாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இதில் போடுற ஒவ்வொரு பாடல்களும் துதி இருக்குது, ஸ்தோத்திரம் இருக்குது, மன்றாட்டு இருக்குது, வேத வசனத்தை ஒத்ததாக பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடல் பாடுற அந்த வரியானது அதாவது அந்த வார்த்தையை ஒட்டினதாய் நான் இருந்து பாடுகிறேனா, இல்லை விண்ணப்பமாக இருக்கட்டும், யெகோவா ஈரே, இப்போ பாடினோம்ல, யெகோவா ஈரே எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு 3வது வசனத்தில், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்க. அவருக்கு பயம் வந்தது. மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்கிறான், நாள்தோறும் யுத்தம் பண்ணுறான், திட்டமிட்டு சதி பண்ணுறான், என்னை கொல்ல பார்க்கிறான், என் உயிரை ஜீவனை வாங்க துடிக்கிறான். நான் எங்கேயும் போக முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு மகிழ்ச்சி வருமா, விசுவாசம் வருமா? இப்போ அங்கே இவர் சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளிலே, இதெல்லாம் எனக்கு பயம்தான். இதை பவுல் கூட சொல்கிறாரு 2 கொரிந்தியரில் 7ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் எங்களுக்கு இருக்கிறது. கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே துடியாய் துடித்தவர் பவுல். மெத்த படித்தவர் தான் அவர். அவருக்கு இருந்த ஞானம் இந்த காலத்தில் பிஹெச்டிக்கு மேலானது. அந்த அளவுக்கு அவர் படித்தவர். சொல்கிறாரு, புறம்பே எங்களுக்கு போராட்டமாக இருக்குது, உள்ளே பயம் இருக்குது. இப்போ தாவீது தான் சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு, பயம் நம்மளை விட்டு நீங்கி போயிடுதா, போராட்டம் நம்மளை விட்டு நீங்கி போகிறதா நம்ம ஒப்பு கொடுத்துட்றோமா? கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்க முடியுதா? அடுத்த காரியத்தை யோசிக்க முடியுதா? இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு காரியம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இல்லை யாரோ ஒருத்தன் என்னைய எதிர்க்கிறான், யாரோ என்னைய சூழ்ச்சி பண்ணுறான், என்னை விழுத்தாட்ட பார்க்குறான், குழியில் தள்ள பார்க்குறான், அது ஒரு விஷயம். ஆனால் எவ்வளோ நமக்கு வேலைகள் பொறுப்புகள் இருக்குது, அடுத்த கட்டம் நம்ம போகணும். இல்லை இதே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவோமா? உட்காரலாமா? அப்படி உட்காரக்கு அனுமதி நமக்கு இருக்கா? இல்லை, நமக்கு இன்னும் நிறைய பொறுப்பு இருக்குது. அன்றன்ற நாளைக்கு உள்ள காரியங்களை செய்வதற்கு அநேக வேலைகள் இருக்குது. வீட்டில் இருக்கவங்களுக்கு காலையில் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் படுக்க போகிற வரைக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு வேலை இருக்குது. வெளியில் போகிறவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் அவங்க கிளம்பிட்டு திரும்ப வீடு வர வரைக்கும் எத்தனையோ காரியங்களை அவங்க சந்திக்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களை குறித்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களை அவங்க சந்திச்சுட்டே போகிறோம். பல மனிதர்களை சந்திக்கிறாங்க, பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறாங்க, பல ரூபத்தில் சந்திக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் தாண்டி தன்னுடைய பொறுப்பை கடமையை நிறைவேற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் பலவீனம் இருக்கும், சிலது இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும், பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒன்று நினச்சிக்கிட்டே அதிலே அப்படியே உட்காந்துருந்தோம்னா அடுத்த கட்டம் எப்படி முன்னேறி போகிறது?
எப்படி முன்னேறி போகிறது? பல சாதனையாளர்கள் இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில். அவங்களாம் ஏதோ ஒரு காரியம், அவங்களுக்கெல்லாம் போராட்டமே இல்லையா? போராட்டமே இல்லையா? நெருக்கமே இல்லையா? கஷ்டமே இல்லையா? வேதனையே இல்லையா? பாடே இல்லையா? நமக்கு மட்டும்தான் பாடா? நமக்கு மட்டும்தான் வேதனையா? நமக்கு மட்டும்தான் எதிரி சூழ்றானா? அவனை காட்டில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணால் நமக்கு இருப்பான். மேபி அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். பாட்டு பாடுறோம்ல, உம்மை நம்பியே தான் நான் இருக்கேன், உண்மையே நம்பி இருக்கிறேன். எத்தனை அருமையான பாடல்களை நாம் பாடுறோம். உம்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருக்கிறேன். அப்படி எத்தனை பாடலை பாடி இருக்கிறோம். என்னுடைய நம்பிக்கை நீர்தானையா, என்னுடைய நங்கூரமும் நீதானையா பாடுறோம்ல. அதெல்லாம் அந்த அளவுக்கு அந்த பாடல் வரிகளோடு கூட நம்மை லயித்து கொண்டோமான்றது தான், அல்ல அதுதான் அனுபவமாக்கி கொண்டோமா, இல்லை அனுபவமாக தான் பாடுறோமா, அதை விரும்புகிறோமா? அப்போ எப்போ அந்த நிலை நமக்கு ஏற்படுதோ, அந்த அனுபவம் வருதோ, அதுதான் எழுப்புதலான சந்ததி. பாடல் பாடுறோம். இப்போ இங்கே மைக்கை வச்சு பாடுறாங்க, நாங்கள் உள்ளே இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க. ஆனால் நான் இங்கே இயர்ஃபோன் போட்டு ரெக்கார்டிங்கில் பார்க்குறேன். இப்போ இந்த 3 பேர்த்தை தவிர, மைக்கில் பாடுறவங்க தவிர இங்கே இருக்கவங்க எத்தனை பேர்? இதை விட பல மடங்கு அங்கே நம்ம கூடியிருக்கோம் இல்லையா? பல மடங்கு. இது ஆம்பிளிஃபையில் சவுண்டு கொடுக்குது தான், இல்லைன்னு சொல்ல. இது போடுற சத்தத்தை ஒரு மனுஷனால் போட முடியாது. அதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இருக்கட்டுமே, இருக்கட்டுமே, இந்த 3 பேர் பாடுற சத்தம் தான் உயர்வாகவே இருக்கட்டுமே. ஆனால் இந்த கூடியிருக்கிற அத்தனை பேரும் நம்மளால் பாட முடியலையே, சத்தம் வரலையே. ஏன் முடியல? நான் ரொம்ப யதார்த்தமாக தான் நான் பேசுகிறேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அப்படியே வேதத்தில் இருந்து நான் ஆவியில் நிறைஞ்சு பேசுகிறேன்றதெல்லாம் அப்படி நான் சொல்லலை, அப்படி நான் பேசவும் இல்லை. நம்மையே அறியாமல் எல்லாம் ஒரு காலத்தில் சினிமா படம் பார்த்துருப்போம், சினிமா பாடல்களை நம்ம கேட்குறோம். அப்படிலாம் பஸ்ஸில் போகும்பொழுது அந்த பாட்டை கேட்காத பஸ்ஸில் ஏறணும்னு பஸ்ஸில் தான் ஏறணும்னு நினச்சோம்னா பல பஸ்ஸை நம்ம விட்டுருவோம். எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸுலேயும் இன்றைக்கி என்ன இருக்குது, முன்னாடி ப்ரைவேட்டில் இருந்துச்சு, இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ்லேயே பாட்டு போட்டு கேட்டு வராங்க. சரி, ஏதோ ஒன்று விரும்பியோ விரும்பாமலோ சில வரிகள், சில பாடல் நம்ம காதில் உழுவுது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம விரும்பின பாடல் எல்லாம், நம்ம மெலோடி சாங்னு சொல்கிறோம்ல, அது கேட்டோம் நம்ம அன்னே அறியாமல் அந்த போயிடுறோமா இல்லையா, போயிடுறோமா இல்லையா, அந்த வரிகள் நம்மளை படுதா இல்லையா? படுது. ஏன்? அதை விரும்பி இருக்கிறோம் ஒரு காலில், இல்லை நம்ம இருதயம் அதை விரும்புது. இப்போ பாடுற பாட்டு இந்த மெட்டுக்காக, தாளத்துக்காக, இசைக்காக பாடுவதை காட்டிலும் அந்த வரி உள்ளம் தொட்டு பாடுற விஷயம் இருக்குல்ல, அதுதான் நமக்கு பரவசத்தை மூட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை பாடணுங்கிற கட்டாயம், பாடுறாங்க, இப்போ பாடுற வேலை, அதுக்காக பாடுறேன் அப்படின்னா அதில் ஒரு எழுப்புதல் வராது, அங்கே வல்லமை பிறக்காது. வேணா நான் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ அந்த தொங்குற மைக்கை வேணால் தொங்க விட்டு, இங்கே ஒரு மைக்கு அங்கே ஒரு மைக்கை எல்லாத்துக்கும் தொங்க விட்றோன்னு வச்சுக்கோங்க. அப்படியாவது அந்த சத்தம் கேட்குமான்னு நான் அங்கே உள்ளே உட்காந்து யோசித்தேன். ஏன் வரல, ஏன் பாட முடியல, சத்தமாக நம்மளால் ஏன் பாட முடியல? ஏதோ ஆராதனை வேலை இது, பாடுற வேலை இது, வந்துட்டோம், எல்லாரும் பாடுறாங்க, நம்மளும் வாயை அசைப்போம், பாடுற மாதிரி காமிச்சுக்குவோம். இல்லை, உண்மையாகவே நாம் இங்கே வந்தோம், கர்த்தரை ஆராதிக்க வந்தோம், கர்த்தரை துதிக்க வந்தோம். எனக்கு உள்ளே போராட்டம், வெளியே பயம் நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தரை நம்பி நான் வந்திருக்கிறேன், கர்த்தரை நம்புவேன். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பி தான் வந்திருக்கிறேன். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா எல்லாம் சொல்லி பாடினமே. அது இவ்வளோ இருக்கும் பொழுது இப்பயாவது ஞாபகப்படுத்துகிறோம்ல. வெளியில் இருக்கும் பொழுது அந்த போராட்டத்துலேருந்து என்னால் மீளவே முடியலங்க. ஒரே பயமாக தான் இருக்குது, போராட்டமாக தான் இருக்குது. யார்கிட்ட போய் சொல்கிறது? இங்கே வந்துட்டீங்க, இங்கே ஆண்டவர் இந்த வார்த்தைகள் வழியாக பேசுகிறார்.
பாடல் வழியாய் பேசுகிறா, உங்களோடு கூட இடைப்படுக. இப்பயாவது நான் விடுதலை கூட ஆராதிப்பேன். எதெல்லாம் கட்டக்கட்டுங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஆண்டவர் நம்பி வந்துடுறேன், அவர்கிட்ட சரணாகதி அடைகிறேன். வாழ்வோ சாவோ, ஒரு மனுஷன் பிறந்தா மரணம்னு ஒன்று ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். இந்த சரீரத்துக்கு ஆவிக்குரிய வகையில் இல்லை, நமக்கு நித்திய மரணம் நமக்கு கிடையாது. ஆனால் சரீரத்துக்கான மரணம் இந்த வாழ்நாளில் ஒரு நாள் நம்ம சந்திக்கத்தான் போகிறோம். நடக்கத்தாங்க போகுது. எல்லா மனுஷனுக்கும் பிறப்புன்னு ஒன்று தான், இறப்புன்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் சந்திக்கிற சவால்களை நானும் சந்திக்கிறேன். எனக்கு அவனை காட்டிலும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய நங்கூரமாக இருக்கக்கூடிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலர் அவர் என் கூட இருக்கிறார். அப்படிங்கிற விசுவாசத்தில் எம்னால் ஏன் துதிக்க முடியல, ஏன் பாட முடியல? அப்போ இன்னும் நம்ம எழுப்புதலை அடையலன்னு அர்த்தம். இன்னும் நம்மளை விட்டு போடலை, ஆண்டவருக்கு விட்டு போடலை. என் வாழ்வே நீர்தானையான்னு பாடுறோம்ல, ஆனால் வாழ்வே நீர்தான் நம்ம வாழலை. உலகம்தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. உலகம்தான் என்னமோ நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் இருக்கிறோம், நினைப்பில்ல, நம்முடைய அனுபவம் அதுதான். நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தான் நம்மளை வாழ வைக்குது. சம்பாத்தியம் வேணும், உழைக்கணும், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுதான் வாழ்வுன்னு இல்லை அப்படின்னா நீ நம்ம பைபிளை தூக்குறது அர்த்தம் இல்லை, அர்த்தம் இல்லை. விசுவாசின்னு சொல்லிக்கிறது அர்த்தம் இல்லை. நம்முடைய வார்த்தையே எனக்கு அப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அது இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்னன்றைய உணவு உனக்கு தரப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கொடுப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. சொன்னவர் நாளில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் சொல்லியிருக்கிறார். அவர் கொடுப்பார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இல்லாத நிலை, ஒரு வேளை கஞ்சி இல்லைன்னா உடனே என் வாழ்வே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. உன்னுடைய போராட்டம் உன் விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை அற்று போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் எழுப்புதல் அடையலைன்னு அர்த்தம். இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த வேலையை பார்ப்போம். கர்த்தர் எங்கேயோ ஆயத்தப்படுத்தி கொடுப்பாரு. நம்ம வேதத்தில் படிக்காத ஒன்றும் இல்லையே. காக்காவுடைய குணம் கண்டதை பச்சிட்டு போகிறது தான் அது. ஆனால் அதுகிட்டே உணவு கொடுத்து தன்னுடைய தாசனை போஷிக்க வச்சவர் தான் கர்த்தர். அப்படி விசுவாசம் நமக்கு இருந்தால் இத்தனை கேரக்டர்ஸையும் வேதத்தில் இருக்க அநேக கதாபாத்திரம் எது நமக்கு தெரியாது, எது தெரியாது. நம்ம சிஸ்டர் வேதாகம பெண்கள் சொல்லி எல்லா கதாபாத்திரம் பெண்களை குறித்து ஏறக்குறைய எழுதி முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாம் படிச்சிருக்கிறோம், எல்லாம் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அவங்க பிரசங்கித்ததை தான், அது நாங்கள் கேட்கல, நான் வேணா புக்கை பார்த்து நாங்கள் படிச்சிட்டோம். ஆனால் உங்களுக்கு நான் கேள்விப்பட்டதில் இந்த பிரசங்கம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பெண்களுக்கு போதித்ததை அவர் எழுதினார்கள். நம்ம என்ன தெரியாது, வேதத்தில் தெரியாதா, இல்லை நம்ம என்ன கதாபாத்திரம் தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுட்டு நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது மனுஷன்தாங்க பதஷ்டம் வரும், பயம் வரும். ஏன்னா பவுலே சொல்கிறாரே, புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்ததுன்னு கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. அப்போ எழுதும்பொழுது சொல்கிறாரு. அப்போ இது இருக்கும். அதுக்காக அவர் செய்ய வேண்டியது செய்யலையா, சாதிக்க வேண்டியது சாதிக்கலையா, கர்த்தருக்காக நிற்கலையா? அங்கே தான் விஷயம் இருக்குது. இவைகள்லாம் நம் வாழ்க்கையின் ஊடாய் சந்திக்கப்பட வேண்டியவைகளே. ஒரு மனுஷனுக்கு நான் அடிக்கடி என்னுடைய ஸ்டாஃபுங்களுக்கு சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 30 years 30 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். நான் எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா? 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளிலே நீ ஒரு தவறு செய்தால், ஒரு தவறு செய்து ஏதோ ஒரு சிக்கலில் நீ மாட்டிக்கிட்டீன்னா, உன்னை இந்த சட்டம் இந்த துறை தண்டிச்சுதுன்னா 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவொன்னு தண்டனை குடிப்போம், இறுதி தீர்ப்பில் அதை கவனிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உலகம் என்ன சொல்லும்? நான் அப்பயே நினச்சேங்க, இவன் மாட்டுவான்னு எனக்கு தெரியும்,
தவறுதலாக கூட நடந்திருக்கலாம், தெரிஞ்சு கூட அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், தெரியாமல் நடந்திருக்கலாம். ஒரு விஷயத்துக்கு 1000 ஜிஓஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்போக்கப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே போட்ட ஒரு ஜிஓ எடுத்து ஒருத்தர் ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருப்பார். ஆனால் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு ஜிஓ அதை ரத்து பண்ணிவிட்டு இல்லைனா அதுக்கு வேறு அமெண்ட்மெண்ட் கொடுத்து வந்திருக்கோம். இவர் அந்த 10 வருஷத்துக்கு கொடுத்ததை பார்த்துட்டு ஆமாம் சரிதானே அப்படின்னு ஒரு ஆர்டர் போல அவர் ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உலகம் என்ன சொல்லும்? எனக்கு தெரியுங்க, அவன் போகிற போக்கு தெரியும், என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவன் மாட்டுவான்னு தெரியும், நான் எதிர்பார்த்தது தான், இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதுக்காக நம்ம சோர்ந்து போகலாமா? சோர்ந்து போகக்கூடாது. நீ தவறு நெற்றிக்கண் திறப்பின்னு குற்றமே, ஆமாம் தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்காக கிரிமினல் குற்றத்தை செஞ்சிடக்கூடாது. அப்போனா நீ தெரிஞ்சு செய்கிறேன்னு அர்த்தம். கிரிமினல் குற்றம்லாம் தெரியுதுங்களா? குற்றவாளிகள் என்ன சொல்கிறது, சிறைக்கு போகிற அளவுக்கு ஒரு குற்றத்தை நம்ம புரிஞ்சிடக்கூடாது. அது தெரிஞ்சு தான் அது பண்ணுறதுக்கான, எனக்கு தெரிஞ்ச அளவில் தெரிஞ்சே செய்தால்தான் அவ்வளோ பெரிய குற்றத்தை நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியாமல் ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் சிறைக்கு போகிற அளவுக்கு ஒருத்தன் கவனக்குறைவாக இருப்பான்னு சொல்லவே முடியாது. சரி, அதுக்கு நான் போகல. அப்போ ஏளனமாக பேசுவாங்க, தூற்றுவாங்க. கர்த்தர், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் எந்த நிலையில் அந்த முடிவை எடுத்தேன் என்பதை நீர் அறிவீர், நீரே பார்த்து கொள்ளும். அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஆமாம் தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் கவனிச்சிருக்கணும், இல்லை நான் கேட்டிருக்கணும், இல்லை யோசிச்சிருக்கணும், நடந்து போச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தா எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். அதுக்கு வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? கவனக்குறைவு, அதுக்காக வெக்கப்படலாம். கவனக்குறைவாக நடந்துச்சுங்கிறது வெக்கப்படலாம். அவன் மற்றவன் தூற்றாங்கிறதுக்காக வெக்கப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவன் வாண்டடாக தூண்டுறான், என்னை அழிக்க நினைக்கிறான், என்னை குழியில் போடணும்னு நினைக்கிறவன் அப்படி நினைக்கிறான். நல்லவனாக இருந்தானா பரவாயில்ல, இது ஒரு நியாயம் கிடைக்கும், பொறுத்துருங்க சொல்லுவாங்க. சரி, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். நேரமாயிடுச்சு. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழுவேன். அல்லேலூயா. தேவனை முன்னிட்டு, என்னை அழைத்தவரை முன்னிட்டு, என்னை அபிஷேகித்தவரை முன்னிட்டு, என்னை ரட்சித்தவரை முன்னிட்டு, நான் இருக்கிற சூழ்நிலைமையை நான் பார்க்கல, என்னை அழைத்தவரை உற்று நோக்குகிறேன், என்னை தாயின் கருவிலே கண்டவரை நான் உற்று நோக்குகிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு நாம் வந்துடணும். இங்கே தான் தாவீது சொல்கிறாரு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தான் அவர் சொல்கிறாரு, நான் நம்பியிருக்கிற தேவனுக்கு என்னோடு கூட இருக்கும் பொழுது மாம்சமானவன் என்ன செய்வான்? என்ன செய்ய முடியும்? மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் 36 பார்க்கிறோம், உன் ஆத்மாவை அழிக்க வல்லவனுக்கு நீ பயப்படு, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? அதுக்கு நீ பயப்படு, மனுஷனுக்கு நீ பயப்படாத. இந்த வார்த்தை, அந்த ஒரு வசனம் எத்தனையோ பேரை வல்லமை உள்ள சாட்சிகளாக, சாதனையாளர்களாக, தேவனுக்காக ஓடி முடித்தவர்களாக, வெற்றி வீரர்களாக நிற்க வைத்திருக்கிறது இந்த ஒரு வசனம். மெத்த படித்தவர்கள், பெரிய பணக்காரங்க, அவங்கள இந்த ஒரு வசனம் தொட்டு இருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இத்தனை வார்த்தைகளை நாம் கேட்கிறோம்ல, எந்த வார்த்தை என்னை புடமிட்டது? எந்த வார்த்தை என்னை சவால் மிக்கவனாக மாற்றினது? எந்த வார்த்தை என்னை நம்பிக்கை உரியவனாய் மாற்றியது? எந்த வார்த்தை என்னை விசுவாசத்திலே ஊன்ற நிற்க பண்ணினது? அதான் கேள்வி, அதான் கேள்வி. அந்த ஒரு வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும், அந்த ஒரு வார்த்தை உன்னை மறுரூபமாக்கும், அந்த ஒரு வார்த்தை உன்னை வெற்றியின் பாதையிலே நடத்தும், அந்த ஒரு வார்த்தை உன்னை சாட்சி உள்ளவனாய் நிறுத்தும், அநேகருக்கு சாட்சி பகர வைக்கும், அநேகர் உன்னை உற்று நோக்கும்படியாக செய்யும்.
ஆனால் பல வார்த்தைகளை கேட்டும் இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருந்தும் அதையும் நாம் தெரிந்திருந்தோம் எத்தனை விஷயத்தில் நாம் நித்தமும் தோல்வி தான் கண்டுட்டு வரோம். எத்தனை வருஷம் நான் விசுவாசி, ரைட்டு, என்ன அவுட்புட்டு, என்ன அவுட்புட்டு, என்ன என்ன கிரியை என் மூலமாய் நடக்கிறது. நான் பிறப்பிலிருந்தே ஒரு கிறிஸ்தவன் தான், பாரம்பரிய கிறிஸ்தவன் தான். பிறப்பிலிருந்தே நான் ஆலயத்துக்கு சென்றவன் தான், ஞாயிறு தோறும் ஆலயத்துக்கு சென்றவன் தான், பக்தி மார்க்கத்தை கடைப்பிடித்தவன் தான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே கர்த்தர் என்னை தொட்டார். இந்த நாள் வரைக்கும் அவர்களுக்குள் வளர்கிறேன். ஆனால் என்னிடம் ஜெயம் பெற்றேன்? நான் எதில் ஜெயம் பெற்றிருக்கிறேன்? எந்த காரியத்தில் ஜெயம் பெற்றிருக்கிறேன்? கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமையில், இந்த 3 ரூட்டில் எதிலிருந்து நான் ஜெயம் பெற்றவனாய் நிற்க முடிஞ்சிருக்கு? இதுதான் கேள்விங்க, இதுதான் கேள்வி. அப்படி நம்ம ஜெயம் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது இங்கே பாடுற பாடல்கள் அது வல்லமை உள்ளதாக இருக்கும். பெசாசு இங்கே நடுங்குவான், இங்கே எழுப்புதல் நடக்கும், இங்கே கிரியை நடக்கும், இங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. அது கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம். எங்கே 2-3 பேர் கூடுவீர்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால், இங்கே ஆண்டவருடைய கிரியை இருக்குன்னு சொன்னால் இங்கே பெசாசு நடுங்கும். சுகம் பெற்றவர்கள் ஜெபிக்காமலே விடுதலை பெறுவார்கள். அநேகர் சாட்சி பகருவார்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வார்கள். ஏன் இங்கே நடக்கல? இன்னும் நம்ம அனுபவம் ஆகலை. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம வாழலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு போகலை, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம சரண்டர் ஆகலை. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க, யாராவது பார்த்தா கேள்வி கேட்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வரோம், இல்லை பாரம்பரியமாய் வரோம், போய் தான் அவனுக்கு கடமைக்கு வரோம். இல்லை, இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ ஆன்லைன் நடக்க ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அவன் போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5 பீரியடு 6 பீரியடு நடக்கும். அந்த 6 பீரியடில் எத்தனையோ பாடங்களை நடத்துகிறாங்க, எத்தனையோ வாத்தியார் வராரு, டீச்சர் வராரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். அந்த 6 வாத்தியார் போதிச்சதையும் அவனுக்கு ஒன்றுமே மண்டையில் ஏறலைன்னா வாத்தியார் குறையாது, இல்லை அந்த நாள் அவனுக்கு பிரயோஜனமான நாளாது, அந்த நாள் வேஸ்ட். அவனுக்கு கடமைக்கு போயிட்டு வரான், அவனால் ஒன்றும் சாதிக்க முடியாது, படித்தாலும் விளங்காது, இறக்கப்பட்டு மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சாதான். புரிதல் இல்லை, அவனுக்கு கவனம் இல்லை, கவனம் இல்லை. இங்கே கேட்குறதுல நம்ம கேட்குறோம்ல, இவ்வளோ கேட்குறோம்ல, எதையாவது உள்வாங்கி கொண்டுலனா, நமக்கு அனுபவம் வாங்கலைன்னா நம்ம என்ன பிரயோஜனம்? நான் என்ன பிரயோஜனம்? எதுக்காக நாங்கள் வரணும்? எதுக்குங்க வரணும்? ஏன் வரணும்? ஏன் என்ன ஆண்டவர் ஆண்டவரோட எதிர்பார்ப்பை பற்றி உள்ள நமக்கும் ஆண்டவரிடம் எதிர்பார்ப்பு 1000 இருக்குது. அதை செய்யணும், இதை செய்யணும். ஆவிக்குரிய வகையத்தில் என்ன இருக்குது? உலக பிரகாரமாக எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், வேலை வேணும், வெட்டி வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன நமக்கு இருக்குது? அதை தேடி நம்ம என்ன வந்திருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், நீ முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது நீ தேடு, மற்றெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். அது பொய்யாது. அதுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? வேலை வேணான்னு சொல்லியிருக்கிறாரா? கார் வேணான்னு சொல்லியிருக்கிறாரா? 2 வீலர் வேணான்னு சொல்லியிருக்காரா? வீடு வேணான்னு சொல்லியிருக்காரா? அதனால் கேள்வி உனக்கு கொடுக்கப்படும். இதை தாண்டி தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு எதை நம்மை விட்டு கொடுத்துருக்குறோம்? அதுதான் விஷயம். இந்த நிலை என்னைக்கு நமக்கு வருதோ, அதை நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு அதை விரும்புகிறோமோ, அதுதான் எழுப்புதல் அடைந்ததுக்கு ஆதாரம். கர்த்தர் சித்தமானதை செய்ய நான் முன்வரேன். கர்த்தர் எதிர்பார்ப்புக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் கிரியை என்னில் நடக்கணும், என் வாழ்வில் நடக்கணும், என் மூலமாய் நடக்கணும். அதுதானங்க விரும்பணும், அதுதானே நடக்கணும், அதுதானே நம்மள்கிட்ட இருக்கணும், அதுதானே மறுரூபம் ஆகிறதுக்கான வழி, அதுதானே எழுப்புதல். அது இல்லாதபடிக்கு வரலன்னா நம்ம பாடுற பாட்டெல்லாம் பாஸ்டர் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு சும்மா பாடல் கச்சேரியாக தான் அது போகும். வந்தேன், நல்ல பாட்டு பாடினாங்க,
அப்படின்னு போகலாம். இதில் ஒரு பிரயோஜனமும் நமக்கும் இல்லை, கடவுளுக்கும் இல்லை. கர்த்தர் நம்மளை பார்த்தா அங்காளாய்ப்பார். கர்த்தர் பார்த்தா அங்கலாய்ப்பார். நித்திய ஜீவனை பெற விரும்பி ஒருத்தன் வந்தான். ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னார். ஆனால் அவன் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டான். ஏன்? அவர் சொல்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அது ஒவ்வாத விஷயமா தெரிஞ்சுது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா தெரிஞ்சுது. அவன் போயிட்டான், சொல்லமே ஒன்றுமே பெறாமே போயிட்டான் அவன். அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. நமக்கு ஏற்றுக்க முடியலன்னா அவன் இழந்து போனதை நாம் இழந்து போவோம். அவன் இழந்து போனதை நாம் இழந்து போவோம். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன? மற்றவங்களுக்கு நமக்கு என்ன? மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நாம் மரித்தாலும் பிழைப்போம், அவரோடு கூட என்றென்றும் வாழ்வோம். அவர் இழந்ததை தேடவும் பெறவுமே அவர் வந்தார். வந்தவர் இதை தான் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவனை மரித்த பிற்பாடு பார்த்துக்கலான்னு கத்தோலிக்கர் நம்புகிறாங்க. அவங்களோட விசுவாசம். அவருக்கு பூசை வச்சா அவர் பரலோகம் போயிடுவார், ஜெபம் பண்ணால் அவர் பரலோகம் போயிடுவார். ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்ல. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் இப்போ வாழும் பொழுது தான் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழும் பொழுது தான் நம்மளை தயார்படுத்த முடியும். மனவாட்டியாய் ஆயத்தமாகணும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற. மணவாளன் வருகிறார், மனவாட்டியே நீ ஆயத்தப்படு. இதுதானே நமக்கு கொடுக்குற போதனை. எதுக்குங்க சபை? எதுக்கு ஊழியம்? சீர்படதான், நம்மளை சீர்திருத்த தான் வச்சிருக்கார் ஆண்டவர். எந்த சீர்திருத்தம் நமக்கு உகந்ததாய் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படியே நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்கு இது ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த சீர்திருத்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வித்தியாசமாக இருக்கலாம். எனக்கு வித்தியாசமான சீர்திருத்தத்தை தேவன் வைத்திருப்பார். அது யாரை கொண்டும் செய்வார். உங்களுக்கு ஒன்று வச்சுருப்பார், சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்று வச்சுருப்பார், பெரியவங்களுக்கு ஒன்று வச்சுருப்பார், வயோதிபர்களுக்கு ஒன்று வச்சுருப்பார். நமக்கு தான் தெரியும். அது நமக்கு தான் தெரியும், இன்னொருத்தர் சொல்லணும் அவசியமே இல்லை. இந்த வேதம் நமக்கு போதிக்கும். நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை போதிக்கிறது தான் வேதம் நமக்கு. நீ எந்த நிலையில் இருக்கிறாய்ங்கிற போதிக்கிறது தான் வேதம். அதுக்கு இன்னொருத்தர் வெளிச்சம் போட்டு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. வேதத்தை நாம் உற்று நோக்கினோம்னா, கவனித்தோம்னா, நம்முடைய குறை என்னன்னு நமக்கு தெரியும். அதிலிருந்து நம்ம சீர்பட முன் வரும் பொழுது தேவன் எழுப்புதலை நம் மத்தியிலே காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நான் பேச வந்தேன், ஆனால் கொஞ்சமாக முடித்து விட்டேன், நேரம் இல்லை. கர்த்தர் பின்னாளிலே பார்ப்போம். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. Tempo, you just pick it up. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என் ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. கடலின் மேலே நடந்து
எம்மை கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்போம். சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்குமாறா உத்தம நீரே. சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்குமாறா உத்தம நீரே. கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. உம்மை கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் நம்பிக்கையின் காரண நீரே, எம் வாழ்வின் அர்த்தமும் நீரே. எம்மை ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து பாடுகிறோமே. ஆமென். எங்கள் நம்பிக்கை காரண நீரே, எங்கள் வாழ்க்கை அர்த்தமும் நீரே. எம்மை ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து பாடுகிறோமே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்போம். கர்வம். கடந்த ஆராதனையின் செய்தியை இன்று இந்த நேரத்தில் இல்லை இந்த வாரத்தில் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயனடையுங்கள். இந்த மாதத்தின் துவக்கத்தில் சங்கீதம் 10 தியானமாக இருந்தோம். ஏற்பாடு இன்றைக்கு நீதிமொழிகள் 10 தியானமாக இருக்க ஆரம்பித்தோம். ஸோ நாம் அதை தொடர்ந்து தியானிப்போம். Let's go to the book of Proverbs chapter 10. ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன். Book of Proverbs chapter 10 verse 6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இந்த மாதத்தில் இருந்து இன்னும் அதிகமாக தேவனுடைய கவனம், ஜூம் என்று சொல்கிறாங்களே, அவருடைய குறிப்பான கவனம் உலக சமுதாயத்தின் மேலே, தேசங்கள் மேலே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, ஊழியர்கள் மேல் கண்டிப்பாக இருக்கிறது. அதில் தேவன் நீதிமான்கள் மேல், உண்மையுள்ள மனுஷர்கள் மேல், உத்தமர்கள் மேல், புத்திமான்கள் மேல், பிரயாசப்படுகிறவர்கள் மேல், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், நாவடக்கம் உள்ளவர்கள் மேல் தேவன் ஆசீரை பொழிய, குறிப்பாக இந்த அதிகாரத்தில் ஒரு 7 கூட்டத்தினரை ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் சொன்னேன். நீதிமான்கள் மேல், உண்மை உள்ளவர்கள் மேல், உத்தமர்கள் மேல், புத்திமான்கள் மேல், பிரயாசப்படுபவர்கள் மேல், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், நாவடக்கம் உள்ளவர்கள் மேல் தேவன் ஆசீரை பொழிய கவனமாக இருக்கிறார், மிகுந்த கவனமாக இருக்கிறார். God is really watchful. His eyes are so watchful upon all these 7 kinds of people. So at least minimum ஏதாவது ஒரு ரகமான ஜனமாக கூட நாம் இருப்பது பெருத்த லாபமே. Let's continue to be righteous people. Let's continue to be faithful people. Let's continue to be honest people, upright people. Let's continue to be people who have discernment. Let's continue to be people who labor in the kingdom of God. Let's continue to be people who constantly, incessantly fear the living God.
And let's be people who will bridle our tongue. நாவடக்கமுள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுவோம். நீதிமொழி 28:20 வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதாக வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லப்படுகிறது. சொன்னதைத்தான் சொல்ல முடியும் வாஸ்தவத்திற்கே. அதை பற்றி நான் நிறைய இத்தனை ஆண்டு காலங்களிலே பல நூற்றுக்கணக்கான ஏறக்குறைய மிக இல்லாமல் தேவனுடைய ஞாபகம் தவறாகவில்லை என்றால் பல ஆயிரம் முறைகள் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே வந்திருக்கிறேன். வேதமே ஒரு ரெப்படிட்டிவ் புக்கு தான். ஆதியாமத்தை தவிர மற்ற எல்லா புத்தகமும் ரெப்படிட்டிவ் புக்ஸ் தான். ஒரு சில புத்தகங்களிலே ஒரு சில அதிகாரங்கள் ஒரு சில சம்பவங்களை தவிர மற்றதெல்லாம் தேவன் பலத்த ஞாபகார்த்தமாகத்தான் எழுதியிருக்கிறார். முன் சந்ததிக்கு சொல்லப்பட்டதை பின் சந்ததிக்கு ஆண்டவர் முன்மாதிரியாக எச்சரிக்கையாக போதனையாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற 39 அதிகாரம் கொண்ட பழைய ஏற்பாடு முழுமையும் புதிய ஏற்பாட்டு மக்களான நமக்கு ஞாபகார்த்தமாக திருஷ்டாந்தமாக நாம் பார்த்து புத்தி அடையும்படியான ஒரு காரியமாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவனை விட இந்த உலகத்தில் நமக்கு திரும்பியும் நம்முடைய ஞாபகத்தை கிளறுகிற, நம்முடைய ஞாபகத்தை தூண்டுகிற, நம்ம ஞாபகம் வைத்திருக்கிற, நம்ம விஷயத்தை ஞாபகமாக வைத்து நன்மை செய்கிற ஒரு தேவன், ஒரு நபர், அவருக்கு ஈடு அவரே, வேறு யாரும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி, இட்ஸ் நாட் அ லைட் திங். சும்மா இஷ்டம் போல் நான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சொன்னதை சொல்லிட்டேன் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பி சொல்கிறார், திரும்பி பார்க்க சொல்கிறார், மறுபடியும் நினைப்புக்கு கொண்டு வர சொல்கிறார். மப்பில் குடியாரம் இருக்கிறது போல் மப்பாக இருக்காதீங்க. ஆன்மீக நம்பிக்கைகள் என்று சொல்லப்படுகிற விஷயங்களில் மப்பு தட்டக்கூடாது. ஓ ஐ நோ இட் ஆல், ஐ ஹவ் ஹர்ட் இட் ஆல் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் கில்லர். கொரோனா வைரஸ்லாம் அது ஒரு கில்லர் தானே, ஆனால் அது சரீரத்தை தான் கொல்லும். All kinds of plagues, outbreaks of plagues will kill our bodies. But godless self-confidence, godless overconfidence kills your soul, separates you eternally from God. You are done. Your life is doomed. Be very careful. தேவனற்ற சுய நம்பிக்கை, தேவனற்ற தன்னம்பிக்கை, அது பெரிய ஒரு மரணாயுதம். நியூக்ளியர் மிசைலை விட, ஆஸ்ப்னு சொல்கிறாங்களே பூ நாகத்தை விட மகா கொடிய விஷயம் உள்ளது. பி வெரி கேர்ஃபுல். ட்ரீட் இட் மெர்சிலெஸ்லி. crush it. Flee from it. இன்னைக்கு இந்த 7 ரகமான குணங்கள் தரம் உலகம் பீத்திக்கிறது இல்லை, உலகம் மெச்சிக்கிறது இல்லை. ஆனால் உலகம் காரிய கிறுக்குத்தனமாக இருக்குது. ஆனால் அது சமயம் இயேசு வருகையின் அடையாளத்திலே ஒரு எச்சரிக்கையை வெளிப்படையாக சொல்லாமல் சூசகமாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 10:19-30 பெண்கள் கூட்டத்தில் தியானித்து வருகிறோம். முந்தினோர் பிந்தினோராக, பிந்தினோர் முந்தினோராக ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மோஸ்ட் டிஸ்டர்பிங் ட்ரூத். அதுக்கு விரோதமாக போர் தொடுக்க முடியாது, அதுக்கு விரோதமாக வழக்கு தொடுக்க முடியாது. Some of the statements that Jesus has spoken cannot be rewritten, cannot be challenged. No room, no scope. உலகம் நீதிமான்கள், உண்மையுள்ளவர்கள், உத்தமர்கள், புத்திமான்கள், பிரயாசப்படுபவர்கள், கர்த்தருக்கு பயப்படுபவர்கள், நாவடக்கம் உள்ளவர்களே பழக்க தெரியாதாங்கன்னு சொல்லுது. அப்படி சொல்லி நம்மளை உபயோகிச்சுட்டு அவங்க லாபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி லாபம் பார்த்தவங்க தேவனுடைய சிக்ஷைகளாலே, தேவனுடைய தொடுதலாலே, தேவனுடைய இடைப்படுதலாலே பிந்தினோர் உணர்ந்து மனம் திரும்பி தேவன ராஜ்யத்துக்கு உட்பட்டு விடுகிறார்கள். நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் உண்மையுள்ளவர்கள், உத்தமர்கள், பிரயாசப்படுகிறவர்கள், கர்த்தருடைய ஜனமும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், எதிர்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்கள், நாவடக்கம் உள்ளவர்கள் சொல்கிற பரிசேயர்கள் காணாமல் போயிடுறாங்க.
புறமான ராஜ்யத்துக்கு புறமான புத்திரளாய் இருளிலே தள்ளப்பட்டு விடுகிறார்கள். That's what it implies about முந்தினோர் பிந்தினோராக, பிந்தினோர் முந்தினோராக. அப்படி சொல்கிறதுனால ஆண்டவர் கண்மூடித்தனமாக எல்லா குடிகார பயல்களையும் கேடி பயல்களையும் துரோகம் பண்ணுறவங்களையும் விபச்சார வயசுலாம் சான்ஸ் கொடுத்து சீக்கிரம் உள்ளே வந்துருங்கப்பா அப்படின்னு கூப்பிட்றதில்ல. That's also a pretext, false pretext. Unless people repent in a hardcore way, there is no mercy with God. No mercy with God. இதை நான் ஓயாமல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவனுக்காக பேச விளையாதீங்க. டோன்ட் யூ ஸ்பீக் ஃபார் காட். கையாலாகாத சாமி இல்லை, பொக்க பல்லு வாய் பேச்சு திறனில் ஊம சாமி இல்லை, குருட்டு சாமி இல்லை, மண்ணு சாமி இல்லை, பொண்ணு சாமி இல்லை. God can speak for himself. We should speak from God. We can speak toward God. We cannot speak for God. Never ever. தவறான உபதேசங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கொள்கை விபரீதங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் கடவுளுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும், கடவுளத்திலேருந்து பேசுகிறதா இருக்காது. மேஜர் கல்டிஸ்ட் திங்கிங், மெயின்லைன் டாக்டர்லேருந்து அப்படியே என்ன சொல்ல டீவியேஷன்ஸ், திசை மாறி தடம் மாறி போகிறவங்களாம் கடவுளுக்காக பேச ஆரம்பிப்பாங்க. குடிகாரன் எப்படி பேசுவான்? கடவுளுக்காக பேசுவான். கடவுளுக்கு புத்தி சொல்கிற மாதிரி கடவுளை தூக்கி நம்ம தேவனையெல்லாம் தூக்கிலாம் நிறுத்த முடியாது, அவசியமே இல்லை. நொண்டி முடமா அவர், கை கால் விளங்காதவரா, பக்கவாதம் வந்தவரா? அவர் தான் நம்மை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன், உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன், இன்னும் செய்வேன் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி எச்சரிக்கையாக இருப்போம். தேவனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுவது என்பது அவர் சொன்னதை செய்வது, அவர் சொன்னதாக நினைத்து செய்வதல்ல. அவர் சொன்னதாக நினைத்து செய்வதிலே பழுது பிழை இருக்குமானால் ரைட் அவே யூ ஹேவ் டு ஸ்டாப் இட். எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தாலும். ப்ளீஸ் பி வாட்ச்ஃபுல். மிகுந்த கவனத்தோடு வாழ்க்கையை ஓடி முடியுங்கள், ஆயத்தப்படுங்கள். கடந்த ஆராதனை செய்தி தயவுசெய்து கேளுங்கள். கரிசனைக்காக சொல்லுகிறேன், கரிசனை நிமித்தம் கரிசனையாகவும் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் அக்கினி பரிசோதிக்க போகிறது. எதெல்லாம் நிலைத்திருக்க போகிறதோ அதெல்லாம் மாத்திரம்தான் தேவனாலே அங்கீகாரம் பெறும். எதெல்லாம் நிலைத்திருக்க முடியுமோ அதுதான் மதிப்புள்ளவைகள், எதெல்லாம் நிலைத்திருக்க முடியாதோ அதெல்லாம் மதிப்பில்லாதவைகள், கேடானவைகள், காரியத்துக்கு உதவாதவைகள், தேவனாலே அங்கீகாரம் பெறாதவைகள். ஆராதனையும் கூட அதை பற்றி சொன்னேன். It was quite inspirational. Even our worship will go through fire. If it would stand the fire of God, the testing fire of God, then God will smell it as a sweet fragrance. அதை பற்றி முந்தின ஆராதனையிலே ஞாபக தடுமாற்றத்தால் ஞாபகமே வரல. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ப்ரிவிலேஜ்ட், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். லேவியராமம், புக் ஆஃப் லெவிட்டிகஸ், தட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். லேவியராமம் 2ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 2. அங்கேருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். லைக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 3ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கிறேன். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக. அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக.
அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து, அப்பொழுது அந்த ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். அது அந்த ஒரு கைப்பிடி நிறைய எடுத்த தூப வர்க்கம் எல்லாவற்றையும் வைக்கிறது, அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. இப்போ நேரம் இல்லாதனால அந்த முழு டீச்சிங்கை நான் உங்களுக்கு கொடுக்க நப்பாசை தான். அது இப்போ என்னுடைய வழிநடத்தல் இல்லை. 5 விதமான பலிகள்: பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பான பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி. இதில் சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் மகா பரிசுத்தமானது, சுகந்த வாசனையான சொல்லப்பட்டிருக்கு. 5 பலிகளிலுமே ஆண்டவரை பார்வையிலே மிகுந்த அங்கீகாரம் பெறும் ஒரே அம்சம் தூப வர்க்கம். only the frankincense is acceptable to God Almighty. நம்முடைய ஜபத்திலே தூப வர்க்கம் இருக்க வேண்டும். அபிஷேக தைலத்தையும் தேவனுக்கு செலுத்தப்படுகிற சுகந்த வாசனையான பலியிலே கலக்கப்பட வேண்டிய அந்த காரியத்தையும் தேவன் டீட்டெயிலாக எடுத்து சொல்கிறார். ஏனென்றால் தூப வர்க்கம் மாத்திரம்தான் நெருப்பில் போகும்போது வாசனையாக, சுகந்த வாசனையான புகையாக எழும்பும். மற்றதெல்லாம் அவிஞ்சு போயிடும், எல்லாம் தீஞ்சு போயிடும். இரத்தத்தை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், கொழுப்பை எரிக்க சொல்லியிருக்கார், மாம்சம் எரிக்கப்பட வேண்டும், எலும்பு எரிக்கப்பட வேண்டும், எல்லாமே அதோடு கூட செலுத்தப்படுகிற எல்லாம். இன்னொரு காரியம் சொல்கிறாரு அங்கே, பலிப்பொருளை செலுத்தும் போது அதோட நீ தேனை செலுத்தாதேன்னு சொல்கிறார். டோன்ட் யூ ஆஃபர் டு மீ ஹனி. சர்க்கரை இதெல்லாம் தீஞ்சு போயிடும். கேரமல்னு சொல்கிறோம்ல, அந்த பிளாக் ப்ரௌன், ப்ரௌனிஷ் பிளாக், பிளாக்கிஷ் ப்ரௌன், இல்லை டேன் அப்படின்னு சொல்கிற கலர்லாம் வருதுல, இந்த கேக்கில் கொடுக்குற கலர். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சர்க்கரையை வறுக்கிறாங்க, தீச்சிடுறாங்க. ஆக்சுவலாக வறுக்கிறதுன்னு சொல்ல ரொம்ப டீசென்ட். ஆக்சுவலாக சர்க்கரையை தீச்சிடுறாங்க. தீஞ்சி போன எதையும் தேவன் மதிக்கிறதில்ல. தீக்கு இரையாகி தீஞ்சி போக அப்படி கறிக்கட்டையாக மாறுறத ஆண்டவர் மதிக்கிறதில்ல. He never respects them, he never accepts them. தூப வர்க்கத்தை மாத்திரம்தான் தேவன் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறார். That's a powerful truth. வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, ஜபம், கீழ்ப்படிதல், உபவாசம் எல்லாத்துலேயும் தூபம் இருக்கா. Can you take to God's presence some frankincense in your life? பைபிள் படித்தா தான் புரியும் அது. பைபிளை படிங்க, கடவுள் உங்களுக்கு சொல்லித் தருவார் வாட் யூ ஷுட் டேக். யோசித்து பாருங்கள். அஞ்ஞானிகளுக்கு நம்மளை விட அறிவு இருக்குது. நம்ம அஞ்ஞானிகளுக்கு விக்கிரகத்தை அதுக்கு பின்னே அவங்க கடவுள் சாமி இருக்கிறதாக அவன் நம்புகிறாங்க இல்லையா, அதனால் அதுக்கு மரியாதை கொடுக்க கொஞ்சோண்டு சாம்பிராணி எடுத்துகிட்டு போகிறாங்க. சாம்பிராணி எடுத்து போக முடியலன்னா அந்த சூடத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. நெருப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. தீபார்த்தனை பண்ணுறாங்க. அவங்க அதே எப்படி பைபிளில் சொன்ன மாதிரி அவங்க கொண்டு போகிற பழம், தேங்காய், ஆல் அதர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அதெல்லாம் தீஞ்சு போயிடும். ஆனால் கற்பூரம், சூடமும் எரிஞ்சு போயிடும். சாம்பிராணி போடும்போது புகையாக போயிடும். எல்லாம் இங்கேருந்து காப்பி அடித்தது தான். நம்ம ரொம்ப ஒரிஜினல், நம்ம தான் ஆதி. ஒன்றும் செய்ய முடியாது. இவரு அவர் உட்காருங்க, இது ஓடாது, ஜென்ரேட்டர் ஓடாது. ஓகே, நீங்கள் தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி வாங்க. கேனிக்கம் எழுந்துச்சி வாங்க. முன்னாடி அவங்க மாட்டிக்கிட்டீங்க. எல்லாம் எழுந்துச்சி வாங்க. கமான், எழும்புங்க. எழும்பி கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த காலியான சேர்லாம் இருப்புங்க. வாங்க, எழுப்பி வாங்கண்ணே. ஆம்பளைங்கள தான். உங்களுக்கு கை கால் இருக்கா? ஆமாம், கெட்டப்.
முன்னாடி வாங்க வாங்க. சரி, காரியத்தை கேட்போம். அதனால் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்வுக்காக பிரயாசப்படுவோம். ரொம்ப சீரியஸான விஷயம். இனி நமக்கு காலம் செல்லாது. இனி நம்ம நாட்களை எண்ணும் அறிவை நாம் எண்ணிகிட்டே இருக்கணும். பணத்தை எண்ணுறோமோ இல்லையோ, நாட்களை எண்ணிகிட்டே இருக்கணும். அவநம்பிக்கையினால் அல்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன தருணமும் நமக்கு பெரிய லாபத்தை கொண்டு வர வேண்டும். நித்தியம் வரைக்கும் பிரதிபலிக்கக்கூடிய லாபத்தை கொண்டு வர வேண்டும். So, இந்த 7 ரகமான விஷயங்களை பற்றி, 7 தரமான காரியங்களை பற்றி வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம அதில் ஜெபம், தூப வர்க்கம், தேவ சித்தம் செய்வது தான் நம்மை தகனிக்கும். காது திறந்து நல்லா கேளுங்க. That when you fulfill the will of God, that alone is treated to be frankincense in God's eyes. நம்ம சாமிக்கு ஒரு கட்டி தூக்கம் கொண்டு போகிற என்ன பெரிய கம்ப சுத்திரமா? ஒரு கட்டி என்ன, 1 கிலோ கொண்டாடு, 10 கிலோ, ஒரு மூட்டையை கொண்டாடுறேன்னு சொல்லிடுவோம். அது இல்லை, தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன சித்தம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதான விஷயம். பிசின், தூப வர்க்கம் ஒரு பிசின். Frankincense is a kind of gum. It's a oozing from a tree. எப்போ அது மரத்திலிருந்து எப்போ அந்த பிசின் வடியும்? மரம் காயப்படும் பொழுது, மரம் ரசாயன மாற்றம் அடையும் பொழுது. ஒவ்வொரு மரத்துக்கும் இயல்பான, அப்படி எல்லா மரமும் கம் கொடுக்கறது இல்லை, பிசின் வர்றதில்லை. ரப்பர் ட்ரீலேருந்து பார்த்தா அந்த பால் வருது, அதை கொண்டு ரப்பர் தயாரிக்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கிற பாடு. When will you come to know at the end of the day the will of God about your life? When you go through various temptations and trials and testings. மொத்தையா உட்காந்துருக்கோம், ஒன்றுமே தெரியாத மாதிரி. எல்லா வேண்டாத விஷயங்களும் வேண்டாத வேலைகளும் வாழ்க்கையில் தெரியும், பொது அறிவில், பீராயிர புத்தியில். ஆனால் தேவ சுத்தம் தெரியறதுக்கு மாத்திரம் ஒன்றுமே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் நம்முடைய பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். திரும்ப இடம்லாம் நமக்கு ஒரு சோதனை வைக்கிறார், இடி கடி இருக்குது. அதுக்கப்புறம் we cry unto God, we lift our cry unto God. He compels us gently to turn to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப செய்கிறார். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு குறித்ததை தேவன் பேசுகிறார். தேவ ராஜ்ய வாழ்வுக்கான விஷயத்தை பேசுகிறார். பொது கிறிஸ்தவ வாழ்வுக்கான விஷயத்தை பற்றி பேசுகிறார். தனிப்பட்ட வாழ்வுக்கான காரியங்களை பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தை இப்படி உங்கள் பாடுகள் மத்தியிலே தியானிக்கும் போது உங்களுடைய பலன், உங்கள் பலவீனம் உங்களுக்கு தெரிய வராமல் இருக்கவே முடியாது. கவனமாக கேட்கணும். என்ன பாருங்க, லுக் ஹியர், இங்கே கவனிங்க. தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் பலனும் உங்கள் பலவீனம் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாசாங்கு பண்ணவே பண்ணாதீங்க. தேவன் உங்களோடு கூட இப்போ என் மூலமாக இப்போ பேசுகிறாரு. தேவனோடு இயற்கையின் மூலமாக பேசுவார், எதிரிகள் மூலமாக பேசுவார், நண்பர்கள் மூலமாக பேசுவார், வறுமையின் மூலமாக பேசுவார், நீங்கள் நிர்பந்தமாக கை கொள்ள வேண்டிய ஒரு பயணத்தின் மூலமாக பேசுவார், வியாதியின் மூலமாக பேசுவார், தோல்வியின் மூலமாக பேசுவார். He constantly speaks to people. He constantly reveals himself. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம், the book of Romans chapter 1 verse 20. எப்படி என்றால் how. ஏதோ சில நேரத்தில் வாயின் நிறைய கேள்வி இருக்கும், how என்று கேள்வி இருக்கும், what என்று கேள்வி இருக்கும், where, எப்பொழுது, when, இப்படிலாம் 1008 கேள்வி இருக்கும். அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லாமல் இல்லை. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். எதெல்லாம் காணப்படாதவைகள்? தேவனுடைய நித்தியமான வல்லமை, நித்தியமான தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே
உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். திடீர்னு நேற்றுக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ பவர் ஷட் டவுன் அப்படிலாம் இல்லை. அப்போலேருந்து இது வேலை செய்யுது. இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் அ சப்போர்ட்டிவ் சிஸ்டம். The word of God is the power of God. தேவனுடைய வார்த்தையே வல்லமை, தேவனுடைய வார்த்தையே அறிவு, தேவனுடைய வார்த்தையே விஞ்ஞானம், தேவனுடைய வார்த்தையே மெஞ்ஞானம், தேவனுடைய வார்த்தையே வழி, தேவனுடைய வார்த்தையே ஒளி, தேவனுடைய சத்தமே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியது, பெண்மான்களை ஈடுபடி செய்யக்கூடியது, கண்மலைகளை பிளக்கக்கூடியது. It can split open an ocean. That is existent from time immemorial. ஸோ இந்த காலத்தில் கத்தட்ட சரடு விட்டுக்கிட்டு சகதியில் விழுந்து உங்கள் தலையில் யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி இருக்காதீங்க. இன்னும் தேவ சித்தம் என்னென்ன தெரியலன்னு டோன்ட் யூ வேஸ்ட் யுவர் டைம். எது அங்கீகாரம் பெறும்? ஃப்ராங்கின்சன்ஸ், தூப வர்க்கம் அங்கீகாரம் பெறும். எப்படி தூப வர்க்கத்தை வாழ்க்கையில் செலுத்தலாம்? தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்து முடிக்கும்போது தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். Not your empty profession and confessions, not your empty declarations. No way. He never treats your offerings to be a sweet sour. That is Bible. That is God. Okay, Isaiah 10 அதிகாரத்துக்கு செல்வோம். Let's go to the book of Isaiah chapter 10. முதல் 2 வசனத்தை வாசிப்போம். முதலாவதாக, ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. நாட்களிலே உலக சமுதாயத்திலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே, தன்னுடைய திருச்சபையிலே தேவன் சுத்திகரிப்பையும் புறஜாதிகள் மத்தியிலே தேவன் இறையச்சம் ஏற்படும்படி தன்னை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக ரோமர் 1:20 பிரகாரமாக காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்கிறதான காரியங்களை உண்டாக்கப்பட்டு இருக்கிறவர்களினாலே மக்கள் அறிந்து தேவனை தேவன் என்று தொழுது கொள்ள தேவன் காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அது அனைத்து தேசங்களிலும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவிலே நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அரசியலிலே தேவன் குறுக்கிட்டிருக்கிறார், ஆன்மீகத்திலே குறுக்கிட்டிருக்கிறார், வர்த்தகத்திலே குறுக்கிட்டிருக்கிறார், தனிப்பட்ட நபர்களின் வாழ்விலே குறுக்கிட்டிருக்கிறார், பிரபலமானவர்களின் வாழ்க்கையிலே தேவன் குறுக்கிட்டிருக்கிறார். இஸ்ரவேல் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து அதிகமான கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஸோ த ஜூம் ஆஃப் காட் இஸ் quite, it has gained some momentum, it has gained some real resolutions in favor on behalf of Israel. அப்படிங்கும்போது திருச்சபையின் காலம் நிறைவேறுகிறது. திருச்சபையின் காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது. உலகத்தை தேவன் அசைக்கிறார். 1000 வருட அரசாட்சிக்கு, நீதியான அரசாட்சிக்கு தேவன் வழிகளை வகுக்கிறார். ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணுகிறவர்கள், ஜனத்திலே சிறுமையானவர்களை நியாயத்தை புரட்டுகிறவர்கள், விதவைகளை சூறையாடுகிறவர்கள், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடுகிறவர்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய கவனத்திலே வந்துவிட்டார்கள். God has started to hunt after them. It is happening. Global news எதுவுமே குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப குறைந்த தொழில்நுட்ப அறிவுள்ள நானே கூகுள், யூடியூப், நெட் இது மூலமாக கரண்ட் நியூஸ் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக வீட்டில் டிவி நியூஸ் பார்க்கல. இதெல்லாம் கட் பண்ணாச்சு. அந்த டிவி இப்போ என்கிட்ட இல்லை. இட் இஸ் பீன் கிவன் அவே. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை.
ஆனால் எனக்கு எப்படி நியூஸ் தெரிய வரணுமே. நியூஸ் பேப்பர் வீட்டில் இருக்கும்போது வாங்கினேன். நியூஸ் பேப்பர் எப்படியுமே ஓல்டு நியூஸ் தான். நான் நேற்று நியூஸ் தான் இன்றைக்கி வருது. இப்போ கரண்ட் நியூஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் நான் உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணி அப் டு டேட்டாக பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மீடியாவில் வர காரியத்தை தான் சொல்கிறேன். அதில் பொய் இருக்கலாம், கொஞ்சம் மிகையும் குறையும் இருக்கலாம். அவங்க சொல்கிறத அப்படியே சொல்கிறேன். மேபி சம் ஆஃப் த பிளேசஸ் எனக்கு இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பிழை ஏற்பட்டிருக்கலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் இல்லைன்னா இடங்கள் கொஞ்சம் முன்ன மாற்றி சொல்லியிருக்கலாம். நபர்கள் பேர் மறந்துருக்கலாம். அதெல்லாம் ஹியூமன் எரர்ஸ் தான். ஆனால் சம்பவம் நடந்ததும் அப்படிப்பட்ட விஷயங்கள் உண்மைதான். ஏனென்றால் இங்கே நிற்கும்போது நான் இன்னும் அச்சப்பட்டு கொண்டே தான் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். மிகையாகக்கூடாது, பொய்யாகக்கூடாது, தவறாகக்கூடாது, ஆட்டிப்படைக்கு மேனிப்புலேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதை பற்றி நான் கவனமாக இருந்து கொண்டே இருக்கிறேன். இருந்தாலும் மனுஷ வரையறுக்கப்பட்ட விதத்தில் பிசகுகள் ஏற்படுகிற விச் ஐ எம் அபவுட் வெரி ஷேம்ஃபுல் அபவுட். இருந்தாலும் காரியத்துக்கு வருவோம். இவர்கள் மேல் தேவனுடைய கவனம் திரும்பி இருக்கிறது. அநியாயமாக தீர்ப்பு செய்கிறவர்கள், கோர்ட்டு தான் தீர்ப்பு செய்யணுங்கிற கான்செப்ட் மாத்திரம் தொங்கிட்டு இருக்காதிங்க. 1-to-1 பேசிஸ். கண்ணாலே காண்பதும் போய், காதாலே கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின் தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்போது அநியாயமாக தீர்ப்பு செய்கிறவர்கள், how we judge others, கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்கள், ஆமான் போல மக்களை தீர்த்து கட்டுறதுக்கு. இப்போ பிஜேபி புழுகுனி மூட்டை, புழுகு மூட்டை தான். மத்திய அரசு சங்கிகள் கட்சிகள் புழுகு மூட்டை தான். இணையத்தில் தான் போகுது. அதனால் அவனும் பெரிய வீர தீரன் இல்லை. உண்மையை தான் சொன்னான். அவனுக்காக என்னை அடிக்க போகிறான்னா, கைது பண்ண போகிறான்னா, தட்ஸ் ஓகே. இஃப் இட்ஸ் த வில் ஆஃப் காட் ஐ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஷேம் ஆன் இந்தியா இந்த இன்டர்நேஷ்னல் அரீனா. வாயை திறந்தாலே போய், எந்த துறையிலும் போய், எதுலையாவது கொஞ்சமாச்சும் உண்மை இருக்குமா? Unbelievable, irrational lies. There is no rationality in the lies. என்ன நம்ம இது மூலமாக தெரிய வரணும்? அவிசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிறது நம்மகிட்ட காணப்படக்கூடாது. மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற உன் வாழ்வில் அந்த குற்றம் காணப்படக்கூடாது. மற்றவர்களை நியாய விசாரிக்க வேண்டிய நிலையிலே உயர்த்தப்பட்ட நாம், நமக்குள்ளாக ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடாது. 1 பார்க்கிறோம். 1 பேதுரு 4 வாசிக்கும். தேவனை நியாய தீர்ப்பு தேவனை வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கும்போது பக்தி இல்லாதவனும் பாவனுடைய நிலைமை என்ன எப்படியா இருக்கும் பேதுரு அந்தலாய்க்கிறார். வேர்ல்டு வைடாக இப்படி தான் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய ரெனான் சர்ச்சஸில் தான் இப்படி தான் இருக்குது. தே ஆர் நாட் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். பைபிள் இஸ் அவர் ஸ்டாண்டர்ட். இயேசு தான் நம்முடைய மாதிரி. பரிசுத்த வேதம் தான் மாதிரி. உபதேச சத்தியம்தான் நம்முடைய மாதிரி. மனிதன் கற்பித்த பாரம்பரிய கெடுபிடியான கற்பனைகள் கூட நம்முடைய கற்பனைகள் அல்ல. தேவன் எதை மிகையாக சொல்லலை. விடுனா விடு, விடாதேனா விடாதே, புடினா புடி, கூட்டி குறைச்சே தேவன் சொல்லலை. தேவன் கொடுத்த எல்லா பிரமாணங்களும் சுகாதாரமான பிரமாணங்கள். ஹெல்த்தி லாஸ், ஜஸ்ட் அப்ரைட் லாஸ், நியாயமும் நீதியும் நேர்மை நிறைந்த விதிகள், விதிமுறைகள், பாதுகாவல் தான் எல்லாமே. எவ்ரி லா இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். தே ஆர் நாட் அவர் எனிமி. இருந்தாலும் அதில் பல நிறைவேற்ற முடியாததை தேவன் நிறைவேற்றி முடித்தார். குறிப்பாக சடங்குகள், சாங்கியமான விஷயங்களை தேவன் நிறைவேற்றி முடித்தார். ஒரே பலியினாலே நிறைவு பண்ணினார். He fulfilled them all by his unblemished, blameless sacrifice on Calvary. ஸோ அப்படி செஞ்சு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு? கேர்ஃபுல்லாக இரு, நான் செய்து முடித்தது மேல் நம்பிக்கை வை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதே ஏசாயா 10:15 வாசிக்கிறோம். 12 15 வாசிக்கிறோம். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயல்களை முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவுடைய பெருமையான நெஞ்சின் விளைவையும் அவன் கண்ணின் மேட்டுமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். நமக்கு எது அசீரியா?
personal circle, family circle, social circle, national circle, international circle, eternal circle. எத்தனை வட்டம்? personal circle, family circle, தனிப்பட்ட வட்டம், குடும்ப வட்டம், சபை வட்டம், சமுதாய வட்டம், தேசிய வட்டம், நித்திய வட்டம். இந்த எல்லா வட்டத்திலும் உங்களுக்கு யார் அசீரியன் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு யார் பாபிலோனியன் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு யார் எகிப்தியன் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு யார் கிரேக்கனும் மேதிய பெர்சியனும், உங்களுக்கு யார் ரோமன், உங்களுக்கு யார் எதிரி. உடன் பிறந்தே கொல்லும் நோயை போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நிழலாக உங்களை தொடர்கிற அந்த பேட் ஹேபிட்ஸ் என்ன, அந்த ராங் சாய்ஸஸ் என்ன, யூ அலோன் நோ. God knows, you know. அதை நீங்கள் தான் எதிர்த்து நிற்கணும். அதை நீங்கள் தான் அறுத்து போடணும். எடுத்து போடுங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன தான் பூமியில் வேலை? எடுபடி ஏகாம்பரமா கர்த்தர், ஏகாதிபத்தியர், சர்வ வல்லமுள்ளவர். The sovereign God is not an errand boy for you. No way. No way. கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும்போது நாம் சொப்பனம் காண்கள் போல் இருந்தோம். சிறை பிடிக்கிறவர்கள் சிறை பிடிப்பார்கள், வழக்கை தொடருவார்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களுக்காக நீங்கள் அந்த அரை யுத்தத்திலே, அந்த நீதி யுத்தத்திலே நிலைக்க வேண்டும். தானியேல் என்ன வக்கீலா வச்சாரு? தானியேல் மாட்டிக்கிட்ட போது, அனனியா மிஷால் அசாரியா மாட்டிக்கிட்ட போது வக்கீலா வச்சாரு. யோசேப் வக்கீலா வச்சாரு. யோசேப்பாவது அந்த பானை பாத்திரக்காரனையும் சுயமாகி நம்பினான். போய் ஞாபகப்படுத்துங்க ஐயா பார்வோன்ட்ட, இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், தப்பு செய்யாத ஒரு பையன், அவனுக்கு தயவுசெய்து விடுதலை பண்ணுங்கன்னு. அவனுக்கு சூப்பர் 2 வருஷம் மறந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் ஏற்கனவே செத்துட்டான். வெளிப்பாட்டின் பிராரமாக பானை பாத்திரக்காரன் மாத்திரம் உயிரோடு இருக்கிறான். அப்போ பார்வோனுக்கு தேவன் நினைவு கூர்ந்தார். அல்டிமேட்லி God was his advocate. தமிழில் சொல்லுவாங்க, சொந்த புத்தி இருக்கணும் இல்லை சொல்கிற புத்தி இருக்கணும். ரெண்டுமே நமக்கு இல்லையே. either we have to seek God's advocacy or we have to seek human advocacy. மனிதனுடைய எல்லா விதமான இக்கட்டு நாளிலே மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்னு தானே பைபிள் சொல்லுது. ஒரு யுத்த வீரன், ஒரு பராக்கிரமன், ஒரு ராஜாதி, அப்போ இருந்த சக்கரவர்த்தியை போன்ற இருந்தவன், இஸ்ரேல் சமஸ்தானத்துக்கு ராஜா தாவீது சொல்றார், இக்கட்டு நாளிலே மனுஷனுடைய உதவி விருதா. எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினாலே பராக்கிரமம் செய்வோம். ஒன்று கர்த்தர் தேவன் என்றால் தேவனை பின்பற்றுவோம், பாகால் தேவன் என்றால் பாகாலை பின்பற்றுவோம். பாகாலும் கர்த்தருமாக எப்படி வாழ முடியும்? அதை பற்றி பல முறை யோசித்த போது, சமீபத்தில் நேற்றையோ இல்லை முந்தின நாள் யோசித்த போது, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று பாயும், அந்த கால்களிலே மோதி அப்படியே இந்த முழு சிலையை உடைச்சிடும். அந்த சிறிய கல் பெரிய மலையாகிவிடும், பூமியை நிரப்பும் என்று தானியேல் புத்தகத்தில் சொல்கிறார். கலப்படமான இருமும் கழிவுமான ராஜ்யம் தான் ரோம ராஜ்யம், கடைசி கால சாம்ராஜ்யம். கலப்படமாக இருக்கிறோம், குந்தி குந்தி நடக்கிறோம், பேச்சில் தான் தேவனை கிட்டி சேர்க்கிறோம், இதயம் தூரமாக இருக்கிறது. we are lost, we simply wander every place. வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சுட்டா துக்கம் இருக்கு. இது கண்டினியூ. ஆனால் கையால் பெயர்க்கப்படாத கல், அது இப்போ என்னுடைய பிரசங்கம் இல்லை. அது அந்த பாதத்தில் மோதி நெபுக்கத்நேசர் கண்ட அந்த பெரிய சிலையை சுக்கு நூறாக உடைச்சிருந்தான். அப்படின்னா இட் வில் டர்ன் இட் டு டஸ்ட்னு தானியேல் புத்தகத்தில் ஆசி. சும்மா பீசஸ் இல்லை, இட் பவுடர்ஸ், காட் பவுடர்ஸ். திரும்பி அவங்க எந்திரிக்க அட்ரஸே இல்லாமல் பார்க்கிறது. ஆனால் அந்த கல் பெரிய கண்மலையாக, பெரிய மலையாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நான் ஓயாமல் இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை இழக்கக்கூடாதுன்னு நமக்கு தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். நமக்கு தான் அதிக பாதுகாவலான வழிமுறைகளை சொல்லுகிறார். முகக்கவசமும் சானிடைசர்ஸும் இந்த என்ன சொல்கிறது, தடுப்பூசிகளும், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் அஸ்.
நமக்கு தான் கண்டிஷன்ஸ். ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அவரை அறியும்படியாக தேவன் இரக்கத்தையும் சலுகையும் பாராட்டி உள்ளே வந்தோன்னா அவங்களும் they are going to be purified. No way. கண்டிப்பாக. 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினது போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்ல என்று எழுப்பினார் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொடுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியை போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இட் will happen in India. கர்த்தர் அவிசுவாசிகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இதை இன்னைக்கு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற, சிலுவைக்கு விரோதமாக எழும்புகிற, கர்த்தருடைய உயிர்த்தெழுதுக்கு விரோதமாக எழும்புகிற, வருகைக்கு விரோதமாக எழும்புகிற 4 பெரிய விஷயம். இதோடு இணைந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற, இயேசுடைய சுய ரத்தத்தாலே சம்பாதித்த திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார், ஞாபகம் வச்சிருக்கிறார். சீஷனுங்கிற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று ஞாபகம் வச்சிருக்கிறார். இது கொஞ்சம் நீங்கள் உங்கள் சிந்தனையை தூண்டும்படியாக, ஆனால் இதில் சரியான உண்மை இருக்குது. தயவுசெய்து நீங்கள் அல்ல தட்ட வேண்டாம். நீங்களும் கூட யூ கேன் டூ யுவர் ஹோம்ஒர்க், யூ மேக் கம் அப் வித் குட் ஆன்சர்ஸ். குறைந்தபட்சம் 7 முறை வேதத்தில் இந்த வார்த்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் வாசிக்கணும், கேளுங்க. அதே ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 10 verse 4. கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் சொல்லுங்க இன்னொரு தடவை, இவை எல்லாவற்றிலும் சொல்லுங்க. அப்படின்னா ஒரு நீண்ட ஒரு பெரிய பட்டியலான விஷயங்கள் இருக்கு. இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஏசாயா 34:16 வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை ஜோடு இல்லாதராது அவைகளை பரிசுத்தாவியான ஒன்று சேர்க்கிறார் என்று கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எந்த ஒரு காரியமும் 2 ஒரு வாக்கினாலே உறுதிப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 7 முறை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்க? இதே வாக்கியங்களை சொல்லியிருக்கிறாரு. இதே காரியத்தில் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க. 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. 17ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. 21ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஓகே. 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆர்பிஎம் நல்ல விழிப்பாக இருந்து கேளுங்க. எஸ், ஆணித்தரமாக தேவனுடைய இதயத்திலே பட்டியலிட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதை ஒன்றன் பின் ஒன்றாக தேவன் நியாயம் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார். So let us be genuinely careful. கர்த்தர் சபை நியாயம் விசாரிப்பாரா? கிறிஸ்தன் நியாயாசனம் அது ஆக்கினை தீர்ப்பா அல்ல. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு அடையும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வோமா அவ்வளோ அவலமாக ஆக்கினை தீர்ப்பு தான் மிஞ்சும். ரோமர் கழுதும் 8ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ ஒரு இதை விட ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு
உண்மையை சொல்ல முடியாது. இதை விட ஒரு என்ன சொல்கிறது, அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியாது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கண்டிஷனலாக தான் சொல்லியிருக்காரு. மாம்சத்தினே நடவாமல் ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை என்பது காண்டம்னேஷன் என்பது தண்டனை தீர்ப்பு என்பது, அதாவது சிறையில் அனுப்பி இறுதியாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆயுள் கைதுங்கிற மாதிரி வச்சுக்கலாமா, சம்திங் லைக் தட். அது மாதிரி இல்லை. யாருக்கு? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதையும் நான் இத்தனை 37 வருஷத்தில் 38 வருஷத்தில் சொல்கிறேன். இதையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாத இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன இப்படி டிஸ்டர்பிங் வாலடைல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இது ஒன்று. பரிசேயர் சதுசேயர் அவருடைய நீதியை பார்க்க, உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ தேவன் இப்போ பேரலாக சமநிலையாக சபைகளையும் தேவனுடைய ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் தேவன் சுத்திகரித்து கொண்டே இருக்கும் பொழுது உலக சமுதாயத்தையும் இஸ்ரவேலையும் தேவன் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். 14ஆம் அதிகாரம் ஏசாயா 14:5-6 இந்த குறிப்பை நாம் முடிச்சிடுவோம். அடுத்த குறிப்பை நாம் போக்குவதில்லை. ஆனால் இந்த குறிப்புக்குள்ளதான வார்த்தைகளை நாம் வசனத்தை படித்துட்டால் நல்லது. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். நான் உங்களுக்கு தான் ஊழியக்காரங்கிறது நான் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அது எனக்கு தேவன் உணர்த்திய ஒரு விஷயம். ஏன்னா அது இப்போ என்னுடைய மேட்டர் இல்லை, இருந்தாலும் அந்த ரெஃபரன்ஸ் தேவை. உங்கள் வாழ்க்கையில் மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ, நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கேளுங்க. வாழ்க்கையில் மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ, தனிப்பட்ட விதமாகவோ, ரெண்டு பேர் சேர்ந்தால் மஜா தானே. ஒரு கூட்டமாக இருந்தால் 2 பேர் இருந்தால் அப்படி அந்த கெத்தாக தானே ஏற்றமாக தானே பேசுவோம். நமக்காக 4 பேர் நம்ம சமுதாயத்தினர் வராங்க, ஜாக்கிரதை. நீ தனியாகவோ கூட்டமாகவோ மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ தேவனுடைய, நான் சொன்னேன் இந்த 6 விதமான விஷயத்தை பற்றி நீ கேர்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணினா அவருடைய கோபம் மாறாமல் அவருடைய கை நீட்டினபடியாக இருக்கும். God will mark you out. God will mark your family. God will mark your children. உங்கள் சந்ததியை தேவன் குறிச்சிடுவார். Near or far, you will be shot dead. சமீபமாக தூரமாக you will be taken away. You will be very severely dealt with God. எச்சரிக்கிறேன், servant of God. நான் கடவுளை வேலைக்காரன், கர்த்தரை வார்த்தை நிமித்தம் உங்களை எச்சரிக்கிறேன். சொத்து பத்து சுகம் ஜாதி ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியத்தில் உழப்புனீங்கன்னா, மறைமுகமாக பகிரமாக சந்தா கட்டுனீங்கன்னா, ஐ வாஸ் நாட் வெரி மச் ஆக்டிவ்லி இன்வால்வ், கஞ்சாடையாக இருந்தீங்கன்னா, யூ ஆர் அண்டர் த வாட்ச்ஃபுல் ஐ ஆஃப் காட். யூ ஆர் அண்டர் த வாட்ச்ஃபுல் ஐ ஆஃப் காட். உன் மேலே ஆட்டுக்குட்டியான ரத்தம் விலையாக கொடுக்கப்பட, கடவுளுடைய ஜீவனே விலையாக கொடுக்கப்பட்டது. அதனால் நீங்கள் ஐயோ எனக்கு ஒன்றுமே, பாசாங்குக்கு இடம் இல்லை, டீச்சர் எனக்கு ஒன்றுமே தெரியல உதற மாதிரிலாம் கதை. டீச்சர் கையை நொட்டு நடிச்சிருவா, அது அந்த நேரத்துக்கு வலிக்கும். கர்த்தர் தன்னுடைய உறவை விட்டு உங்களை பிரிச்சிருவார். உலர்ந்து போன கொடியை போல விழுந்துருவீங்க. உங்களை திரும்பி உயிர்ப்பிக்க முடியாது. கல்யாணம், கார்த்திகை, கல்லறை, வேலை வாய்ப்பு, உயர்வு, ஹைக் இன் பே, ப்ரமோஷன், வெல்கம், அரசாங்கம் கொடுக்குற ஒதுக்கீடு, பரலோகம் உங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு உங்களுக்கான பரலோகத்தையே தேவன் ஒதுக்கியிருக்காரு.
என்ன நமக்கு இன்னும் அந்த அல்ப புத்தி போலையே, ஊருக்கு உபதேசியாக இருந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோமே. எங்கேயோ நிவாரணம் கொடுக்குறான்னா உடனே பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி போகிறோமே. நம்மை வாழ வைக்க தேவனால் முடியாதா? நிவாரணம் வாங்குறது தப்பா? $1 மில்லியன் கொஸ்டினாக பெரிய பட்டிமன்றம் போட வேண்டாம். ஆட்டிடியூட் தான் முக்கியம். நிவாரணம் வாங்கலை அதுவா விஷயம். உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தது? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. தீர்க்கதரிசி ஊழியத்தை கூப்பிட்டுட்டு தீர்க்கதரிசனம் சொல்ல விட்டுட்டு ஊரே பஞ்சமையா, மழை இருக்காது ஒன்றும் இருக்காதுன்னு அவனை எங்கே கொண்டு போய் விட்டார்? தண்ணி வற்றி, கேரி தாற்றண்டையில் தண்ணி இல்லை, அந்த ஆற்றில் இருக்க தண்ணி வற்றி போச்சு. தீர்க்கதரிசிக்கு எப்படி சோறு போட்டார்? தீட்டுள்ள பறவை காகத்தை கூட ஆண்டவர் அனுப்பலை, அண்டங்காக்கா அனுப்பினார். He sent a raven. He fed the prophet. எலியாவுக்கு பேர் சேர்க்கிறோம், நான்சென்ஸ். சாரிபாத் விதவைக்கு பேர் சேர்க்கிறோம், நான்சென்ஸ். உங்க மூலமா கடவுளுக்கு என்ன பேர் சேரப்போகுது? What kind of name will you gain for your master? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறது போல உங்கள் பேர் என்ன ஆண்டவர் புதிய நாமத்தை எழுதுறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன யோகிதை இருக்கு? லேபர் ஃபார் தட். ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்லட்டுங்களான்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துடுது சில விஷயம். அவ்வளோ ஞாபகம் மறதி மத்தியில் சில விஷயம் வந்துருக்கு. அவிசுவாசிகளை விட விசுவாசிகளுக்கு தான் ரொம்ப துணிச்சல். கோயில் போன பூசாரி கஞ்சாதான் அவங்க சொல்றது போல நமக்கு தான். அவங்களுக்கு 10 அடினா நமக்கு 100 அடி. மனம் திரும்புவோம். தேவனை தேடும் காலம். உங்கள் மேல் இருக்க கிருபையை விருதாவாக்கி விட்டு எங்கேருந்தும் மேஜிக்கலாக ஏதோ நடக்கட்டும், ஒரு மேஜிக் ஸ்டிக் ஆர்டர் கொடுக்கட்டும், எல்லாத்தையும் நான் சாதிக்கிறேன்னு சொல்லாதீங்க. மேஜிக்கலாக கடவுளை முட்டை எதையும் செய்ய எதிர்பார்க்கல. மனசை விட்டு கொடு, சரீரத்தை விட்டு கொடு, ஆத்மாவை விட்டு கொடு. ஆவி என் கையில், உலகத்துக்கு இல்லை. நான் அதை பாதுகாத்துக்கிறேன். என் நாமத்து நிமித்தம், என் ராஜ்யத்து நிமித்தம் ஏதாவது நீ அசௌகரியத்தை சந்திக்க நேர்ந்தால் அது என்னுடைய சித்தம், அது என்னுடைய திட்டம், அதுக்கு நான் கணக்கு வச்சுருக்கிறேன். சமீபத்தில் அந்த பாடு மரணங்களை பற்றி தான் ஒரு 10-15 நாள் இருக்கும்ல, அது மாதிரி அப்பப்போ மாறி மாறி தியானிக்கும்போது நமக்காக கடவுள் பாடுபட கடங்காரனாக மாற தேவன் விரும்பலை. சீஷனுங்க நாமத்திற்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தவனுக்கே தாண்ட திருப்பி கூலி கொடுக்குறேன், அதை ஞாபகம் வச்சுருக்கேன், திருப்பி அவனுக்கு பலனை கொடுக்குறேன்னு சொல்கிறவர் கத்தருக்காக பாடுபட்ட உங்களுக்காக தானே போதும், சிடுங்காத ஒப்பாரி, எனக்கா என்ன பாடுபட்ட, அதுக்கு முன்னால் இதுக்கா இவ்வளோ, நான் இன்னும் கூட பாடுபட்டுருவேன். அந்த அல்ப புத்தியோட வந்து திருப்பி அங்கே கேட்பான். நீங்கள் சொல்லியிருந்தா இந்த பேதர் சொன்ன மாதிரி என் உடம்பு முழுசையும் கழுவி விடுங்க. அப்போ மூக்கை நறுக்கி விட்டார். போதும் குளித்தவன் காலை மாத்திரம் அலம்னா போதும், சீன்லாம் விடாத அப்படின்ட்டார். தோத்திரம் சத்தமே இல்லையே. கர்த்தரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்க்ளூடிங் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், ஆட்டிடியூட் கோளாறு, புத்தி கோளாறு, சுவாப கோளாறு, ப்ராப்பர் திங்கிங் இல்லை, வாப்ட் திங்கிங், கரப்ட் திங்கிங், சீப் திங்கிங். அவருக்காக பாடுபடுகிறவர்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யும். எந்த பாடுக்கு எவன் இதுவரைக்கும் ஆளுகை கொடுத்துருக்கான்? எவன் கொடுக்க தான் இருக்கிறான். ஆனால் பாடுனா படையன் பாம்பை கண்டு படையன் நடுங்கிற மாதிரி அப்படி தானே அடிச்சுட்டு வர்றோம். ஹெல்த் ஸ்கெல்ட் வி ரன் அவே. சங்கீதம் 17:6 இல்லை 17:14, the book of Psalms chapter 17 verse 14.
மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து அவர்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். தேவன் நம்மை காக்க விரும்புகிறார். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் எங்களை தப்புவியும், என்னை தப்புவியும் சங்கீதக்காரன் கேட்கிறார். அதை மாத்திரம் வாசிங்க. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அதை இன்னைக்கு மனப்பான அவசரமாக போகிற வழியில் சொல்லிகிட்டே நீங்கள் போகணும். நம்ம அல்பம் மாதிரி இதில் தானே எழுந்திருக்கிறோம். கடவுள் எப்படி நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாரு? மனுஷனுடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை நமக்கு தப்புவித்து கொள்ள தப்பிச்சு போக உதவி. நம்ம அதுக்கு எண்ணமே இல்லை. இருக்கிற வரைக்கும் நாம் இருந்து தின்னும். ஆண்டவரே எழுந்திரிக்க முடியல. இந்த 38 வருஷம் சப்பானியாக இருந்த அந்த சீலம் குளத்தறி இருந்தவனை போல தான் எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடுறான், அவன் போயிடுறான், இவன் போயிடுறான். நீ சொஸ்தமுடைய விரும்புகிறாயா? நீ உலக வாழ்விலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா? மாய உலக பொருளின் ஆவியிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா? Do you desire deliverance? Do you desire a release from your captivity? That is the core matter. அம்மா சொல்லிட்டு அந்த செமிகோலன் பரிசுத்தன் எப்படி எழுதுறாரு, நம்மளை எப்படி ஸ்கேன் பண்ணுறாரு? தாவீதுடைய சங்கீதத்தின் மூலமாக அவன் இதயத்தில் இருந்த போராட்டம். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர வாக்கியத்தால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார். என்ன மாத்திரம் பிள்ளைகளையும் பெற்றோரையும் மனைவியும் தங்கைகளையும் தமக்கைகளையும் தமையர்களையும் தம்பிகளையும் தந்தாலும் யாரும் நம்ம கூட வரப்போறதில்லை. It's all for a purpose. It's all for a time. நமக்கு நித்திய உறவு அவர் தான். என்ன மாத்திரம் அதுலேருந்து தப்புவையும் ஜாமனத்துக்கு மனசு கொடுக்குறீங்களே, அவங்களெல்லாம் நிரப்புறீங்களே. நான் அப்படி சொல்லி உமக்காக பிரிந்து வாழ்ந்தா என் தம்பி எல்லாத்தையும் சுட்டிடுறான், எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அதுதான் கவலை. அதுக்கு ஆண்டவர் நறுக்கி இல்லையா? என்ன நினச்சிட்டீங்க என்னை பற்றி? உங்கள் வீட்டு சொத்து பத்து வழக்குகளை தீர்க்கிறதுக்கு நான் என்ன கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு ஆண்டவர் கேட்கலையா? உலகத்தில் அங்கே நியாயாதிபதிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் தீர்த்துக்கோங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க வந்தேன்னு சொல்லலையா? மனுஷகுமாரன் தேவகுமாரன் சொல்லலையா? எவ்வளோ விஷயங்களுக்கு அமைதி காத்துற அந்த இடத்துல வாயை திறந்து வாயை அடைக்கலையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்டையில் ஏற்றிக்கோங்க. இஃப் யூ பிஹேவ் ஸோ சீப், கை கழுவுவார். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற ராஜ்யத்துக்கு பாத்திரன் அல்ல. You are unfit to be a disciple. And when will you ever become qualified to be a bride of Jesus? சீஷனாக இருக்கவே லாயக்கில்லைன்னா நம்ம எப்போ மனவாட்டி ஆகிடப்போகிறோம்? How dare we think? ஃபைனலி எரேமியா 51:20-24 வரைக்கும் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். மீதி காரியங்களை பின்னே நாம் பார்ப்போம். நீ எனக்கு தண்டாயுதமும், எரேமியா 51:20-24, நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திர ஆயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனுக்கும் கல்தையர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள்
உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவருடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கொண்டு தான் இந்த உலகத்தில் தேவன் ஒரு பங்கு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வர இருக்கிறார். நீதிக்கு நீதியை சரிகட்ட இருக்கிறார், சரிக்கு சரிகட்ட இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு மேலே வாசித்தோம்ல, இவை எல்லாவற்றையும் அவர் கை இன்னும், அவர் கோபம் இன்னும் மாறாமல் அவர் கை இன்னும் நீட்டப்பட்டதாக இருக்கிறது. We are the church. The blood-bought church is the extension of the arm of the Lord. சேனையில் கர்த்தருடைய கரத்தின் நீட்டுதலாக இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. உன்னை தொடுகிறான், கண்ணின் மணியை தொடுகிறான்னா நம்மளை தொட்டவன தான் ஆண்டவர் இறங்குவார். நம்ம தொட்டவன வீண் கத்துவோம் இல்லை தொட்டதுனால உண்டான வேதனை ஏற்று ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணி துதிச்சு ஆர்ப்பரிப்போம்ல, ஆராதிப்போம்ல, கணக்கில் ஏறிடும்ல, இறங்கிடுவார்ல. நம்ம எஸ்கேப்னு ஓடிட்டா எப்படி ஆண்டவரால் நியாயம் செய்ய முடியும்? தேவன் அழிப்பதற்காக மாத்திரம் தன் கையை நீட்டவில்லை, தேவன் அறுவடைக்காக தன் கையை நீட்டுவார். எந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த இடத்துல ஆண்டவர் மிஷினரிகளை எழுப்ப முடியும், ஊழியர்களை எழுப்ப முடியும், சேவர்களை எழுப்ப முடியும், அறுவடையை காண செய்ய முடியும். அந்த கிராமமே, அந்த தேசமே ரட்சிக்கப்பட தேவனாலே கிரியை செய்ய முடியும். பர்மா, இன்னைக்கு மியான்மார் எவ்வளோ இருண்ட ஒரு தேசமாக இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப துக்கமான விஷயம். பல நூற்றாண்டுகள் இடைவெளி. ஆக்சுவலாக அந்த டைம் அவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் பயனியர் மாதிரி தான். அவருக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருக்கிறாரு, ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் விமர்சனையாக எழுதப்படலை. அடோனிராம் ஜட்சன் அங்கே போனவுடனே தான் பர்மாவை ஆண்டவர் உலுக்கினார். அடோனிராம் ஜட்சனுடைய தியாகம், மரணம், மனைவி பிள்ளைகள், மனைவி கடைசி கொஞ்சம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஷி ஆல்சோ பாஸ்ட் அவே, எல்லாம் போயிட்டாங்க, உண்டோட ஃபேமிலியை கான். ஆனால் அவர் வைத்து இந்த வேதாந்தத்தை மாத்திரம் அவர் எவ்வளோ தெய்வாதீனமாக பேக் பண்ணி வச்சுருந்தார்னா, அவரை கொன்று அவர் எந்த கடல் ஓரத்தில் அப்படி அலையோட அலையாக எரிஞ்சு விட்டாங்களோ, அவர் கையில் இருந்த இந்த வேதாந்தம் இந்த ஒரு கரையில் ஒரு பகுதியில் ஒதுங்கி இருந்தது. அந்த பர்மீஸ் மீனவன் ஒருத்தன் அந்த கையில் அது கிடச்சி, இது என்ன மூட்டை, இது என்ன, வாட் இஸ் திஸ் ஃபைன் அப்படின்னு நினச்சி படிக்க தெரியலையே அப்படின்னு. அப்புறம் இது என்ன, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்க கர்த்தர் அவனோடு பேசி அவனுக்கு அறிவை தந்து அவரை பற்றி எல்லா விஷயங்களையும் அறிய புரிய தேவன் வழி நடத்தி பர்மாவிலே அந்த காலகட்டத்தில் ஒரு எழுப்புதலின் தீயை தேவன் பற்ற வைத்தார். அதெல்லாம் நமக்கு பெரிய எழுச்சிமிக்க கதை தான். அதோனிராம் ஜட்சனுக்கு பேர் சேர்க்கிறோமா? அவர் தன் பேருக்காக வாழ்ந்து முடிச்சிட்டார். கர்த்தருடைய பேருக்காக யாருக்காக வாழ்ந்து முடிக்க போகிறாய்? What are your legacies that you can plan to leave behind? உங்கள் சொத்தாக உங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை தான் வச்சு போயிருக்க முடியுது உங்களால்? வீடு, துட்டு, நகை, எதுவுமே எங்கேயாவது வருமா? எங்கேயுமே வராது. They are immovable properties. இதை பற்றி நீங்கள் எச்சரிக்கை அடையத்தான் வேணும். இதை குறித்து நீங்கள் சவால் அடையத்தான் வேணும். இதை குறித்து நீங்கள் உத்தரவாதம் மிக்கவர்களாக மாறித்தான். Definitely there's going to be an audit. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய்? 4 பேருக்கு கஞ்சி ஊற்றுறது, சோறு போடுறது, துணிமணி வாங்கி தர்றது. இப்போ கிறிஸ்மஸ் இஸ் கோயிங் டு பி அரவுண்ட். கடலில் பெருங்காயம் கரைச்ச மாதிரி தான். அதை விட பயங்கரமாக செய்கிறாங்க. டெய்லி செய்கிறாங்களே அவிசுவாசிகள், டெய்லி செய்கிறாங்க. இப்போது திருச்சியில் முந்தி 2 பேர் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. திருச்சியில் இப்போ 4, 7, 8 பேர் கிட்ட செய்கிறாங்க. 8 ஏரியாவில் டெய்லி சாப்பாடு போடுறாங்க.
300 பேருக்கு 3 truck loads குட்டியான 3 ட்ரிப்பு from 10:30 maybe 11 o'clock to 2 o'clock. பெரியாஸ்பத்திரி வாசலில், YMCA வாசலில், காளியம்மன் கோயில் வாசலில், ஆண்டார் ஸ்ட்ரீட் அந்த 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 ஒரு முக்கு பேர் ஆர்டிசி, அந்த காலத்தில் ஆர்டிசி வாங்க இப்போ என்னன்னு தெரியல, அந்த ஒரு முக்கில் people are doing elsewhere also in many parts of India, Trichy, Tamil Nadu. Free, completely free, with decent food. எப்படி இந்த நம்ம நீங்கள் இந்த அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு என்ன இருக்குன்னு ஒரு தடவை சாப்பிடணுன்னு, அது என்னன்னு போய் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு தடவை நான் போய் அந்த தேவரால் பக்கத்தில் ஒரு அம்மா உணவகம் இருக்குது, அதில் போய் சாப்பிட்ருக்கேன். ஓகே, சாப்பிட முடியாதுலாம் சொல்ல முடியாது. 5 ரூபா சாப்பாடு எப்படி இருக்கும்? 5 ரூபாய் 6 ரூபாய் தெரில, ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த நான் சொல்கிறவங்க இதோட நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், நம்புங்க. நம்ம நீதி என்ன விதத்தில் அந்த அவர்களோட பெருசாகிடுச்சு, என்ன பீத்திக்க முடியும்? அவங்க பீத்திக்கிறாங்களா? டெய்லி பேப்பர்லேயே வருது. பீப்புள் see, people flock. பெரியாஸ்பத்திரியில் இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸு அந்த 3 வண்டியில் 3 ட்ரிப்பில் அவ்வளோ பேர், 100கணக்கான மக்கள் செத்த நேரத்தில் ஓடிடும். நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட் தான் பண்ணுறோமா? நமக்கு எவ்வளோ கலெக்டர் வேலை இருக்கும், ஸோ பிஸி இல்லை. What do we care? Who do we care for? கண்ணு முழிக்க முடியல நம்மால, நீதிமான் ஆக்கிட்டார்ல. Audacity, arrogance, constant abuses of grace and love and mercy, favors, money, cash kind, influence. நித்திய வீட்டிலே நம்மளை வரவேற்கும் நண்பர்கள் உண்டாகும்படி ஏதாவது சேர்த்துருக்கீங்களா? Do you have friends to welcome you on eternal shores? Please think seriously. Jesus is coming. எழும்பி நிற்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Oh, we praise you, Jesus. E minor, modern pop ballad 76. Oh, powerless. That's okay. Thank you for reminding me. That's wonderful. தெரிந்த ஒரு பல்லவி பாடுவோம். Thank you, Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. 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 Thank you. Amen. மனசார உம்மை துதிப்பே என் மன்னவனே, மனசார உம்மை துதிப்பே, மனசார உம்மை துதிப்பே என் மன்னவனே, மனசார உம்மை துதிப்பே. துதிப்பே நான் துதிப்பே, துதிப்பே நான் துதிப்பே, மனசார உம்மை துதிப்பே என் மன்னவனே, மனசார உம்மை துதிப்பே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாதவர் என்னை மறக்காதவர், மாறாதவர் என்னை மறக்காதவர், மனசார உம்மை துதிப்பேன் என் மன்னவனே, மனசார உம்மை துதிப்பேன், மனசார உம்மை துதிப்பேன் என் மன்னவனே, மனசார உம்மை துதிப்பேன். நீ திகையாதே கலங்காதே என்று சொன்னவர், நீ திகையாதே கலங்காதே என்று சொன்னவர், என்னோடு இருப்பவர் எனக்கு துணை செய்பவர்,
என்னோடு இருப்பஎனக்கு துணை செய்பவர், மனசார உம்மை துதிப்பேன். மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன், மனசார உம்மை துதிப்பேன். என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன். துதிப்பேன் நான் துதிப்பேன், துதிப்பேன் நான் துதிப்பேன். மனசார உம்மை துதிப்பேன். என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மனதின் ஆழத்திலிருந்து மனதார உம்மை நாங்கள் துதிக்கும் மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சி எங்களுக்கு தாங்க. உம்மை துதிக்கிற நாங்கள் எங்கள் கட்டுகள் அவிழ்கிற அனுபவத்தை அனுபவிக்க உதவித்தாங்க. நடுநிசியிலே பவுலும் சீலாவும் உம்மை துதித்து பாடினார்களாம். சிறைச்சாலை கதவுகள்லாம் அசைந்தனவாம், அவர்கள் கட்டுகளெல்லாம் சங்கிலிகளெல்லாம் அருந்து போனதாம். எங்கள் வாழ்விலே எங்களை கட்டியிருக்கிற, நாங்களே கட்ட அனுமதித்து கொண்ட, கட்டுவித்து கொண்ட கட்டுகளும் சங்கிலிகளும் அறுபடட்டும் ஆண்டவரே. May we receive and enjoy a deliverance, a release from the shackles of our chains, Lord. தகப்பனே, விடுதலையை தாங்க. எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. ஆத்மாதாயம் செய்ய உதவி செய்யுங்க. ஜெபநடை செய்ய, வீடு சந்திப்பு செய்ய, தனித்தாள் ஊழியம் செய்ய, ஆஸ்பத்திரி ஊழியம் செய்ய, கைப்பிரதிகளை பகிர்ந்து கொடுக்க கிருபை தாங்க. இறுதியிலே உபதேசக்காரனையும் உபதேசத்தை கேட்டவனையும் உபகாரிகளையும் பரிகாரிகளையும் துரோகிகளையும் உடைய அக்கினி தானே பரிசோதிக்க போகிறது. தகப்பனே, மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். Give us more practical wisdom for our day-to-day life. இவையெல்லாம் அனுபவிப்பதினாலே கடந்து போகுமே என்கிற வார்த்தையை கொருந்து பட்டணத்து விசுவாசிகளுக்கு பவுல் மூலமாக எழுதினீர். அதை குறைந்தபட்சம் நாளில் ஒரு முறை இல்லை, ஒரு வாரத்தில் 2 முறை 3 முறை நினைத்து நிதானப்பட காத்துக்கொள்ள, ரட்சிப்பை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, அர்ப்பணத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. வந்திருக்கிறவர் மேலும் கிருபை உண்டாயிருப்பதாக ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்ற உதவி செய்யுங்க. தேங்க்யூ. மீட்பராம் இயேசு நாமத்தில் துதிலை பார்த்து வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க அன்பின் பிதாவை. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரி மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.